எல்லோருக்கும் வணக்கம். இது அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் உடைய மிஷன் 80 குரூப் 2A மெயின்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் நான் பால சுப்ரமணியம். நான் என்ன சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ண போறேன்னா குரூப் 2A மெயின்ஸ் உடைய யூனிட் 4 தமிழ்நாடு எக்கானமி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ். ஸோ தமிழ்நாடு பொருளாதாரம் மற்றும் அதோடைய சமூக பிரச்சனைகள் அப்படின்ற ஒரு டாபிக். அதில் நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு பட்ஜெட் வரவு செலவு திட்டம், தமிழ்நாடுடைய வரவு செலவு திட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு பொருளாதாரத்துடைய ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஃபீச்சர்ஸை பார்த்தோம். அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் செக்டர், இதில் தமிழ்நாடு எதெல்லாம் முதல் இடத்துல இருக்குது, எதெல்லாம் பெட்டராக இருக்குது, ஏன் பெட்டராக இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஐடியா மட்டும் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பட்ஜெட் எப்படி இருக்குது, தமிழ்நாடுடைய பட்ஜெட் எப்படி. அதுக்கு முன்னாடி நம்ம பட்ஜெட் வரவு செலவு திட்டம்னா என்ன, அரசு எப்படி வரவு செலவு திட்டத்தை போடுது, அதில் பற்றாக்குறைனா என்ன, வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு, சரிங்களா, அதில் ரெவென்யூ எவ்வளவு, மூலதனம் கேபிட்டல் எவ்வளவு, ஒரு பேசிக் ஐடியா, அதோடைய பற்றாக்குறையில் ஒரு 4-5 வகை, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தமிழ்நாடுடைய பட்ஜெட்குள்ள முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அப்போ தமிழ்நாடுக்கு வருமானம் எங்கேருந்து வருது, வரி வச்ச வருமானம் எங்கே இருக்குது, வரி இல்லாத வருமானம் எவ்வளவு, எந்த துறையிலேருந்து அதிகபட்சமான வருமானம் வந்திருக்கு, எந்த துறைக்கு அதிகபட்சமாக நம்ம செலவு பண்ணியிருக்கோம், அதுலேயே ரெவென்யூ எவ்வளவு, ரெவென்யூ ரிசிப்ட் எவ்வளவு, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு, கேபிட்டல் ரிசிப்ட் எவ்வளவு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு, நம்மளுடைய பற்றாக்குறை டெபிசிட் எவ்வளவு, அதில் ரெவென்யூ டெபிசிட் எவ்வளவு, வருவாய் பற்றாக்குறை எவ்வளவு, பிஸ்கல் நிதி பற்றாக்குறை எவ்வளவு, இதெல்லாம் நம்ம பட்ஜெட்ல இந்த வருஷத்தோட என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். புதுசா இந்த வருஷம் பட்ஜெட்ல என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மட்டும் பார்க்க போறோம். அதுக்குள்ள நம்ம ஒவ்வொன்றும் படிக்கும் போது அந்த பட்ஜெட்லாம் நம்ம அங்க பார்த்துப்போம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம இந்த டாபிக் தான். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம அக்ரிகல்ச்சர் பத்தி பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 11th 12th புக்ஸில் இந்த ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற டாபிக்குள்ளேருந்து கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். மெயினாக நம்ம பட்ஜெட்லேருந்து தான் எடுத்திருக்கோம் நிறைய டாபிக்ஸ். சரிங்களா? அதை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ், நிதி பொருளியல் அப்படின்ற சொல்கிறாங்க. இப்போ நிதி பொருளாதாரம் அப்படின்னா என்ன சார்? ஒரு காலத்தில் ராஜாக்கள்லாம் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான், அதோட ஃபைனல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம மக்களாட்சி வந்த உடனே வெல்ஃபேர் ஸ்டேட்டாக மாறுது எல்லாமே. ஸோ வெல்ஃபேர் ஸ்டேட்னா மக்களுக்கு நிறைய நன்மைகள் செய்யணும். அப்போ மக்களுக்கு நிறைய நன்மைகள் செய்யணும் அப்படின்னா நலன்பேணி அரசாங்கம் அப்படின்னு ஆகுது. ஸோ என்ன சார் நன்மைகள் செய்யணும் அப்படின்னா, மக்களுக்கு ரோடு போடணும், தண்ணி குடிக்க தண்ணி வைக்கணும், சானிடேஷன் கொண்டு வரணும், லைட்டு போடணும், ஸ்கூல் கொண்டு வரணும், ஹெல்த் கொண்டு வரணும், பல விஷயங்கள் அரசு செய்யுது. அப்போ இவ்வளோ விஷயங்கள் செய்யணும்னா அரசுக்கு ஏதாவது வருமானம் வேணும். அப்போ அரசுடைய வருமானம் என்ன, அரசுடைய செலவு என்ன, அரசு எப்படி இதே ஹேண்டில் பண்ணுது, இதுக்கான அவங்களுடைய நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கு, அவங்களுடைய கொள்கை, சோ யாருக்கு மீது வரி போட போறாங்க, அது எவ்வளவு, யாருக்கு அதிகமா போடுறாங்க, யாருக்கு குறைவா போடுறாங்க, இதை பத்தி எல்லாம் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சுட்டு தான் நம்ம நம்மளுடைய பற்றாக்குறை எப்படி இருக்கு, இதை பத்தி எல்லாம் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ முதல்ல பொது நிதி, பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, அது ஒன்றிய அரசா இருக்கலாம், சரிங்களா, சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கலாம், லோக்கல் கவர்மெண்டா இருக்கலாம், யாரோடதும் அவங்களுடைய வருமானம் அவங்க எப்படி செலவு பண்றாங்க, இது எல்லாமே பொது நிதி. அப்ப தனியார் நிதினா என்ன சார் அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட என்னுடைய நிதியா இருக்கலாம், உங்களுடைய நிதியா இருக்கலாம், ஒரு கம்பெனியுடைய நிதியா இருக்கலாம், இதெல்லாம் பிரைவேட் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பப்ளிக் ஃபைனான்ஸ், அரசுடைய நிதிகள் எல்லாமே நம்ம பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்றத சொல்றோம். இந்த பப்ளிக் ஃபினான்ஸ்க்கு என்னெல்லாம் சார் ஸ்கோப் இருக்கு அப்படின்னா, இந்த 5 தலைப்பு தான் நம்ம பார்க்க போறோம். எங்கெல்லாம் உங்களுக்கு வருவாய் வருது, எங்கெல்லாம் அவங்க செலவு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போறாங்க, அவங்க எதுக்காக, ஏன் இந்த செலவு அதிகமா இருக்குது, ஏன் வருவாய் கம்மியா இருக்கு, ஏன் செலவு அதிகமாக, அப்ப கடன் எங்க சார் இருக்குது, இது எப்படி அவங்க நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண போறாங்க, இதுக்கு அவங்களுடைய கொள்கை என்ன அப்படின்றதுல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்ல என்னெல்லாம் சார் இருக்கு அப்படின்னா, பட்ஜெட் எப்படி பாஸ் பண்றாங்க அப்படின்லாம் பாலிட்டியில நீங்க நிறைய படிப்பீங்க. நம்ம பட்ஜெட் எப்படி தாக்கல் பண்றாங்க, அப்ப தாக்கல் பண்ணும்போது ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அக்ரிகல்ச்சரல் பட்ஜெட்னு ஒன்று தனியா கிடையாது, ஆனா சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா ரயில்வே பட்ஜெட் தனியா இருந்துச்சு. அப்ப அது ரெண்டுத்தையும் எப்ப சேர்த்தாங்க, நமக்கு வந்து குரூப் 2 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A பெருசா இம்பார்ட்டன்ட் இருக்காது. நமக்கு என்ன சார் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டை தமிழ்நாடு பட்ஜெட்ல இருந்து தனியா பிரிச்சு வச்சாங்க. அப்ப அது எந்த வருஷம் தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அக்ரிகல்ச்சர் டாபிக் போது அதை பார்ப்போம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, எத்தனாவது மாநிலம் இந்தியா வந்து அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டை பிரிச்சிருச்சு, இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது. பட்ஜெட் யார் தாக்கல் பண்றாங்க, யார் ஃபினான்ஸ் பண்றது, அதெல்லாம் நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். இவங்களுடைய கொள்கை எப்படி இருக்கு, யாருக்கு அதிக வரி, யாருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, வாட் இஸ் பப்ளிக் ஃபினான்ஸ், வாட் இஸ் பிரைவேட் ஃபினான்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்ததான். ஸோ பப்ளிக் ஃபினான்ஸ்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, இதோடைய ஸ்கோப் என்ன அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணுதோ, ஸ்டேட் கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணுதோ, லோக்கல் கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணுதோ அதெல்லாம் பப்ளிக் ஃபினான்ஸ். பிரைவேட்னா தனியாரோடது அப்படின்றது நம்ம பார்த்தோம். இவங்க ரெண்டு பேருக்குள்ள சிமிலாரிட்டி என்ன, டிசிமிலாரிட்டி என்ன, ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன அப்படின்றத பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அப்படின்றது, ஸோ வெல்ஃபேர் மேக்ஸிமைசேஷன். ஆனால் நிறைய செலவு பண்ணாத நன்மைகள் நிறைய ரெண்டு பேருக்குமே தேவை. கடனை ரெண்டு பேருமே குறைக்கணும். சரிங்களா? அவங்களுடைய வளங்களை ரெண்டு பேருமே ஒழுங்கா பயன்படுத்தணும். சரிங்களா? நிர்வாகத்தை சிறப்பாக வச்சுக்கணும். இதெல்லாம். ஸோ வேற்றுமை என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா,
அரசால மட்டும்தான் தன்னுடைய செலவுக்கு ஏற்ற மாதிரி வருமானத்தை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிக்க முடியும். எனக்கு இந்த வருஷம் 3 கோடி ரூபாய் செலவு அப்படின்னா, அப்போ 3 கோடி ரூபாய் என்னுடைய செலவுக்கு நான் வருமானம் 3 கோடி ரூபாய் கொண்டு வரணும். எப்படி சார் கொண்டு வருது அப்படின்ற மாதிரி அரசு வேலை பார்க்க முடியும். தேவைப்பட்டா வரியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டா வேற ஏதோ பணத்தை அச்சடிச்சுக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனால் தனியார் அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. தனியார் வந்து தனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் டிக்ரீஸ்லாம் பண்ண முடியாது. என்ன வருமானம் வருதோ அதைத்தான் செலவு பண்ண முடியும். சரிங்களா? கடன், ஸோ உள்நாட்டிலையும் கடன் வாங்கிக்கலாம், வெளிநாட்டிலையும் கடன் வாங்கிக்கலாம். சரிங்களா? எங்கே வேணாலும் கடன் வாங்கிக்கலாம். யாரு? அரசு. தனியார் உள்நாட்டில் மட்டும்தான் வாங்கணும், வெளிநாட்டிலாம் கடன் வாங்க முடியாது. பணத்தை அச்சடிக்கக்கூடிய அதிகாரம் அரசுக்கு மட்டும்தான் இருக்கு, தனியார்லாம் அச்சடிக்க முடியாது. பேர் கள்ள நோட்டு. சரிங்களா? இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு தான் தனியார் வந்து பிளான் பண்ண முடியும். நாளைக்கு இந்த வருஷம் அடுத்த மாசம் அப்படின்னு தான் பிளான் பண்ண முடியும். 50 வருஷம் கழிச்சு நான் இப்படி இருக்கணுன்றதுக்காக நான் ரோடு போட முடியாது என்னுடைய ஆஃபீஸ்க்குள்ள. ஆனால் அரசு வந்து 10 வருஷம் கழிச்சு இவ்வளோ பாப்புலேஷன் இங்கே வருவாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிளானிங் பண்ணணும். இப்போ ஃபியூச்சருக்கு ப்ரெசண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பிளானிங் அரசு தான் பண்ண முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரி பணம். அவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மக்களுக்கு நலன் செய்யறது தான். சரிங்களா? வெல்ஃபேர் தான் அரசுடைய நோக்கம். ஆனா இவங்களோடது லாபம் தான் தனியாருடைய நோக்கம். சரிங்களா? எப்படி வேணாலும் இவங்க பணத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் எல்லாம் அரசுக்கு கிடையாது. சரிங்களா? இவங்களுடைய அரசுடைய சின்ன மாற்றம், சார் 0.5% நான் வரியை இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா அதோட இம்பாக்ட் எங்க சார் இருக்கும் அப்படின்னா எக்கச்சக்கமான இடத்துல விழும். சரிங்களா? 0.5% அப்படின்போது கோடி கோடி கோடியான பணம், ஒவ்வொருத்தர் உற்பத்தி பண்றவங்க அங்கேருந்து அது விலைவாசி ஏறும், அப்படி இப்படின்னு மாற்றங்கள் வரும். தனியார் ஏதாவது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணாங்கன்னா அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களோட முடிஞ்சு போயிடும். அவங்க இல்லை அப்படின்னா அந்த கம்பெனி இன்னொரு கம்பெனி அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்துருவாங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து அரசுடைய, அதாவது இந்த ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸுடைய பேசிக்ஸ் நம்ம பார்த்துட்டு, நிறைய டீட்டெயில்டெல்லாம் நான் சொல்லலை, பேசிக்ஸ் பார்க்குறோம். பட்ஜெட்டில் தான் நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாடர்ன் ஸ்டேட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ் எதுக்கு சார் இந்த அரசு இவ்வளோ பண்ணணும்? ஸோ என்ன சார்னா நம்மளுடைய இராணுவம், நமக்கு பாதுகாப்பு, வெளிநாட்டிலேருந்து நமக்கு இந்தியா நாடுக்கு, இவ்வளோ பெரிய நாட்டுக்கு பல இடத்துலேருந்து அச்சுறுத்தல் இருக்குது. பாகிஸ்தானாக இருக்கலாம், அது ஸ்ரீலங்காவாக இருக்கலாம், அது சைனாவாக இருக்கலாம், அது பங்களாதேஷாவாக இருக்கலாம், அது எந்த நாடா வேணாலும், மியான்மார்க்கா இருக்கலாம், ஆப்கானிஸ்தானா இருக்கலாம், பக்கத்தில் இருக்க நாடுகள் மட்டும் இல்லாமல் தள்ளி இருக்க நாடுகள், எந்த நாட்டிலேருந்து வேணாலும். அப்போ நம்மளுடைய இராணுவம் சிறப்பாக இருக்கு. அப்போ அரசு அதுக்கு செலவு பண்ணியே ஆகணும். நம்மளுடைய இராணுவத்துக்கு பட்ஜெட் நிறைய. ஜுடிஷியரி, நிதித்துறை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாட்டுக்கு தவறுகள் நடக்காம இருக்கணும் அப்படின்னா அப்போ தவறு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும். அது அரசே வச்சிருக்கூடாது, அது தனியா ஒரு நபர் அது ஒரு ஆர்கனைசேஷன். இப்போ ஜுடிஷியரி சிஸ்டம் அதுக்கு வச்சிருக்காங்க. சரிங்களா? நிறுவனங்கள்லாம் நிறைய டெவலப் பண்ணி வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. சரிங்களா? சமூக நலன் நிறைய பண்ணணும். கட்டமைப்பு, எலக்ட்ரிசிட்டி, ரோடு, ஸ்கூலு, வீடு அதெல்லாம் கட்டியே ஆகணும். ஏன்னா இதுக்கான பேரின பொருளாதார கொள்கை, மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி. இப்போ நம்மளுடைய பாலிசி இப்படிதான் இருக்கு அப்படின்னா தான் நிறைய நாடுகள் நம்மளுடைய மக்களே நம்மளுடைய கொள்கைகள்லாம் நம்புவாங்க. சரிங்களா? சமூக நீதி. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனிப்பட்ட ஒரு நபர்கிட்டயோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் கிட்டயோ நிறைய பவர்ஸ், பணம், வளங்கள்லாம் இருக்கக்கூடாது. அப்போ முனோப்பொலி இல்லாமல், சரிங்களா, எல்லா கட்டுப்பாடையும் எல்லார்ட்டையும் பிரித்து கொடுக்கறது தான் இந்த அரசுடைய வேலை. இதுதான் அவங்களுக்கு உங்களுடைய ஃபங்க்ஷன், இதுக்காக தான் அவங்க செயல்படுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கும். இப்போ பப்ளிக் ரெவென்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா அரசுக்கு வரக்கூடிய வருமானம். அதில் நீங்கள் முக்கியமாக 2 முக்கியமானது பார்க்கணும். என்ன சார் அப்படின்னா, ஒன்று வந்து வரி வச்ச வருமானம், இன்னொன்று வந்து வரி இல்லாத வருமானம் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ வாட் இஸ் தட் அப்படின்னா டாக்ஸ் ரெவென்யூ, நான் டாக்ஸ் ரெவென்யூ. அரசுக்கு அது தனியார் அரசாகவும் இருக்கலாம், தனியார் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாகவும் இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டாகவும் இருக்கலாம், லோக்கல் கவர்மெண்ட்டாகவும் இருக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா அவங்க கடன் வாங்கலாம், அது நான் டாக்ஸ். வரி, நேர்முக வரி, மறைமுக வரி, அதே தான் மாநிலத்துக்கும், அதே தான் லோக்கல் கவர்மெண்ட். லோக்கல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கடையை வாடகை கொடுத்துருப்பாங்க, அப்போ அதுலேருந்து ரெண்ட் வரும். அது வரி வச்ச வருமானம் இல்லை, வரி இல்லாத வருமானம். சரிங்களா? அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அப்போ எதெல்லாம் வரி வச்ச வருமானம், எதெல்லாம் வரி இல்லாத வருமானம், அதோடைய டிஃபரன்ஸ் என்ன நமக்கு தெரியணும். இப்போ இந்த வரி வச்ச வருமானத்திலேயே என்னெல்லாம் முக்கியமாக ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டின்னு ஒன்று வந்திருக்கு. அதை பற்றி நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. அப்போ தமிழ்நாட்டிலேயும் அதை பற்றி கேள்விகள் வரலாம். ஸோ வரி வச்ச வருமானத்தில் நேர்முக வரி, மறைமுக வரி அப்படின்னு இருக்குது. ஸோ அதை பற்றி எல்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம் ஒன்று ஒன்றா. சரிங்களா? ஸோ வரி வச்சது, வரி இல்லாதது, ஸோ டாக்ஸ் ரெவென்யூ சொல்றாங்க. அப்போ இதுல இன்னொரு முக்கியமான இந்த டாக்ஸ் ரெவென்யூ அப்படின்னா என்ன சார்? கட்டாயமா, கட்டாயம் இல்லையா அப்படின்னா கட்டாயம், கம்பல்சரி பேமெண்ட் அப்படின்றத சொல்றாங்க. கட்டாயம். ஸோ வரி நான் கட்ட மாட்டேன்பா அப்படின்னு சொல்ல முடியாது. நீ 10 லட்ச ரூபாய் சம்பாதிச்ச அப்படின்னா உனக்கு வரி வந்து நீ வந்து 15% கட்டணும் அப்படின்னா நீ கட்டாயமா கட்டியே ஆகணும். கட்ட முடியாதுன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் கம்பல்சரி அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? அதை நீங்கள் கட்டாயம் கட்டியே ஆகணும். ஸோ கம்பல்சரி. அப்போ நீங்கள் கட்ட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இட்ஸ் பனிஷபிள் அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நோ கிட் ப்ரோ அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா
நான் 2000 கோடி கட்டியிருக்கேன் உனக்கு, இந்த 2000 கோடி நான் கட்டினதுனால எனக்கு ஸ்பெஷலாக ஒரு ரோடு போட்டு கொடு, எனக்கு ஸ்பெஷலாக இதை பண்ணி கொடு, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பொதுவாக எல்லாருக்கும் என்ன வருதோ அது கொடுக்கப்படும். ஒரு அரசு எல்லாருக்கும் காமனாக செய்யும். அந்த இதில் உனக்கும் பெனிஃபிட் கிடைக்கும். நீ 2000 கோடி கட்டின வரி அப்படின்றதுக்காக உனக்கு ஸ்பெஷலாக எந்த வித சலுகையும் பெருசாக கிடைக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு விதமான சாக்ரிஃபைஸ் எல்லாருமே பண்ணி ஆகணும். நான் சோப்பு வாங்கியிருக்கேன், சீப்பு வாங்கியிருக்கேன், இதெல்லாம் சேர்த்து இவ்வளோ கோடி நான் வரி கட்டியிருக்கேன். இப்போ இவ்வளவு கோடி வரிக்கு எனக்கு இதுக்கெல்லாம் கிடையாது. நேர்முகமாக யாருக்கும் எந்த பெனிஃபிட் கிடையாது. உனக்கு ஒரு சில இடத்துல லாபம் இருக்கலாம், ஒரு சில இடத்துல நஷ்டம் இருக்கலாம். சாக்ரிஃபைஸ் நீ பண்ணியே ஆகணும். ஒரு வரியை ஃபைனாவோ, சரிங்களா, சட்டத்தை மீது அதை விட தண்டனை தொகையாக உங்களுக்கு போட முடியாது. சரிங்களா? ஒரு பெனால்ட்டியாவோ ஒரு தண்டனையாவோ உங்களுக்கு ஒரு டேக்ஸை போட முடியாது. இந்த 4 பாயிண்ட் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். சரிங்களா? ஸோ நம்ம என்ன படிக்கிறோம்னா அரசுடைய வருமானத்தை பற்றி படிக்கிறோம். அந்த அரசுடைய வருமானத்தில் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்னன்னா வரி வச்ச வருமானம், வரி இல்லாத வருமானம். அந்த வரி வச்ச வருமானத்தை நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நேர்முக வரி, மறைமுக வரி அதெல்லாம் பார்ப்போம். இந்த வரி அப்படின்றது கட்டாயம். சரிங்களா? அதே நோ கியூட் ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன சார்னா, நான் இவ்வளவு கொடுத்துருக்கேன், அதுக்கு ஈக்குவலாக எனக்கு நீ இவ்வளவு கொடு திருப்பி அப்படின்றதெல்லாம் நீங்க கேட்க முடியாது. சரிங்களா? ஒன்று அது பார்த்துட்டோம். அதே மாதிரி எல்லாரும் ஒரு விதமான சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும். எல்லாருக்குமே எந்த பெனிஃபிட்ஸும் ஈக்குவலாக கிடைச்சிடாது அப்படின்றத சொல்றாங்க. வரியை டாக்ஸை ஒரு பெனால்ட்டியாவோ ஒரு ஃபைனாவோ போட முடியாது. சரிங்களா? இப்போ இந்த டாக்ஸ் ரெவன்யூல ஒரு சில இம்பார்ட்டன்ட் டாக்ஸ் வரியை நம்ம இங்க கொடுத்துருக்கோம். சரிங்களா? இன்கம் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ், சர்சார்ஜஸ், இதெல்லாம் டாக்ஸ் வரி அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? எல்லாமே டாக்ஸ்டு வரி. அப்படி நான் டாக்ஸ்டு வரி என்ன சார்? வரி இல்லாத வருமானம் அரசுக்கு என்னெல்லாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதோடைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்ப்போம். சரிங்களா? ஒரு கட்டணம், அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்க போய் சேர்றீங்க. சரிங்களா? அதுக்கு ஒரு கட்டணம் கட்டுறீங்க. பஸ்ஸில் ஏறி நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி நீங்கள் போகிறீங்க, டிக்கெட்டுக்கு ஒரு ஃபீஸ் பே பண்ணுறீங்க. அப்போ அதெல்லாம் அரசுக்கு வருமானம். சரிங்களா? இதெல்லாம் ஒரு ஃபீஸ். ஏதோ ஒன்று, நான் டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறேன், நான் ஆர்டிஓ ஆஃபீஸ் போய் எஃப்சி போடுறேன் என்னுடைய டாக்ஸிக்கு, என்னுடைய வண்டி, ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, இதுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டணம் கட்டுறீங்க. அதெல்லாம் அரசுக்கு வருமானம். ஸோ அதுக்கெல்லாம் கணக்கு அரசு கொடுத்தே ஆகணும். ஆனால் அது வரி இல்லாத வருமானம். ஃபைன் சார், நான் பஸ்ஸில் ஏறுறேன், டிக்கெட்டே வாங்க மறந்துட்டேன், நான் காலேஜ் ஃபீஸு இந்த மாதம் கட்டி ஆகணும், டிசம்பர் மாதம் கட்டி ஆகணும், என்கிட்ட வருமானம் இல்லை, ஒரு 10 நாள் கழிச்சு தான் கட்டுறேன். அப்போ எனக்கு இதுக்காக ஒரு தண்டனை தொகை போடுறாங்க. இப்போ அதெல்லாம் அரசுக்கு வரி தான். நான் இன்சூரன்ஸ் எடுக்கணும், பைக்குக்கு எடுக்கல, போகிறேன், போலீஸ் பிடிச்சி ஃபைன் போடுறாங்க. சரிங்களா? பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ், ஸோ அரசுடைய பொது நிதி, சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா செயலி அது இதெல்லாம் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா டான்சம், சிப்காட் கீழே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, நிறைய இருக்குது. இவங்கெல்லாம் வருஷம் ப்ராஃபிட் பண்ணி தராங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா போன வாரத்தில் ஒரு நியூஸு, கேக்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேக் அமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டார் யூனிட்ல பாதிக்கும் மேற்பட்ட பப்ளிக் செக்டார் யூனிட் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் எலக்ட்ரிசிட்டி போர்டு, டிஎன்இபி போர்டு, அது கீழே ஜென்ரேஷன் அது இதுன்னு 3 பிரிச்சிருக்காங்களே, அது ரெண்டும் எக்கச்சக்கமான நஷ்டத்தில் தான் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பப்ளிக் செக்டார் சிலதான் ப்ராஃபிட்ல போகும் பார்த்தீங்களா, அந்த ப்ராஃபிட்ல போறலாம் தன்னுடைய ப்ராஃபிட்லேருந்து ஒரு பகுதியை அரசுக்கு தருது. அது மாநில அரசுக்கும் தருது, மத்திய அரசு கீழே வரக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம், பேங்க் அதெல்லாம் மத்திய அரசுக்கு தரும். மாநில அரசு கீழே வரக்கூடிய இதெல்லாம் இந்த தமிழ்நாடு பேப்பர் லிமிடெட் ஒன்று இருக்கு, அதுமாதிரி பல கம்பெனிஸ் இருக்கு. அவங்களாம் தன்னுடைய ப்ராஃபிட்லேருந்து ஒரு பகுதியை மாநில அரசுக்கு தராங்க. சரிங்களா? சில லிவி, ஸ்பெஷல் லிவி அப்படின்னு ஒன்று போடுறாங்க. சில நேரத்தில் என்ன அன்பளிப்பு வரலாம், மானியங்கள் வரலாம், உதவிகள், ஸோ கிஃப்ட், கிராண்ட், எய்ட்ஸ். சில டைம்ல எஸ் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. யாரோ ஒரு ஆள் பெரிய பணக்காரர் இருக்காரு, அவருக்கு வாரிசே இல்லை, அவர் இறந்து போயிடுறார். இல்லை நீங்கள் உங்கள் பூமியை தோன்றீங்க, புதையலாக வருது, வைரமும் தங்கமும் வருது, அதெல்லாம் யாருக்கு சார் போகும் அப்படின்னா அதெல்லாம் அரசுக்கு தான் போகும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வருமானம் இல்லாத அரசுக்கு வரக்கூடிய வருவாய் அப்படின்றத சொல்றாங்க. நான் டாக்ஸ் ரெவென்யூ அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா வரவு, செலவு, பற்றாக்குறை, இதுக்கான கொள்கைகளும் நிர்வாகத்தை பற்றி பார்க்குறோம். அதில் வரவு அப்படின்ற ஒரு டாபிக் வந்திருக்கும். வரவை 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ ரெவென்யூ பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸ் ரெவென்யூ, நான் டாக்ஸ் ரெவென்யூ அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. டாக்ஸ் ரெவென்யூல டைரக்ட், இன்டைரக்ட் அப்படின்னு ஒன்று பிரிச்சிருக்காங்க. நான் டாக்ஸ் ரெவென்யூல பல விதமாக இருக்குது. ஃபீஸு, ஃபைனு, எஸ் ஷீட்டு, பப்ளிக் செக்டார் ப்ராஃபிட்ஸு, அது இதுன்ட்டு பல விதமாக பிரிச்சிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது என்ன சார், இந்த வரி வச்ச வருமானத்தில் கெனான் அப்படின்றது சொல்றாங்க, புனித விதிகள் அப்படின்றது சொல்றாங்க. யாரு சார் சொன்னது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் அவர்கள் ஒரு 4 புனித விதிகள் சொன்னார். ஸோ ஆடம் ஸ்மித் அப்படின்ற ஒரு நபர் ஒரு 4 விதமான புனித விதிகள் சொல்லியிருக்கார். அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? செலுத்தும் திறன், என்னால் அந்த வரியை கொடுக்க முடியுமா? என்னுடைய வருமானம் 10 ரூபாய்,
ஆனால் எனக்கு வரி 20 ரூபா போட்டால் என்னால் கொடுக்க முடியுமா? முடியாது. என்னுடைய வருமானம் 10 ரூபா, எனக்கு வரியே போடக்கூடாது. என்னுடைய வருமானம் 10,000 ரூபாய், எனக்கு ஒரு 1% போடலாம். என்னுடைய வருமானம் 10 லட்சம் ரூபாய், எனக்கு 10% போடலாம். என்னுடைய எபிலிட்டி அதை அடிப்படையில். ஸோ ஆடம் ஸ்மித் கொடுத்தது 4 தான். இப்போ வந்து 5, 6ன்னு எக்கச்சக்கமாக போயிடுச்சு. ஆடம் ஸ்மித் ஆரம்பத்தில் கொடுத்தது 4. ஒன்று வந்து என்னுடைய திறனை நம்பி, சரிங்களா? இன்னொன்று என்ன சார் அப்படின்னா சர்டைனிட்டி அப்படின்றத சொல்கிறாங்க, நிச்சயத்தன்மை. சரிங்களா? இவ்வளவுதான் வரும். 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா 10% வரும், 12% வரும், இவ்வளவுதான் வரும் சார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. கன்வீனியன்ஸ் அப்படின்னு என்னுடைய வசதிக்கு ஏற்ப நீ இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ள கொடுப்பா, உன்னால கொடுக்க முடியல அப்படின்னா நீ ஜூலைக்குள்ள கொடுத்துடணும்பா, ஜூலைக்குள்ள ஒரு 1% எக்ஸ்ட்ரா போட்டு ஃபைனோட சேர்த்து என்னுடைய கன்வீனியன்ஸுக்கு. எனக்கு இந்த வருஷம் வேற ஏதோ ஒரு செலவு வந்திருக்கலாம், பெரிய லெவலில் பில்டிங் ஏதோ ஒன்று இடிஞ்சு விழுந்திருக்கலாம், அப்போ அதில் நான் செலவு பண்ணோம், அதை நான் பண்ணலை அப்படின்னா என்னுடைய கம்பெனி நஷ்டத்தில் போயிடும், நான் மூடுற நிலைமை ஆயிடும். அப்போ நீ லேட்டாக கொடுப்பா, ஒன்றும் பிரச்சனை, நான் ஃபைன் வச்சு நீ இப்படி கொடுப்பா. அப்போ கன்வீனியன்ஸ், என்னுடைய வசதிக்கு ஏற்ற எக்கானமி, சிக்கனமாக இருக்கணும். ஸோ வரி போடுறாங்க, வரியை கலெக்ட் பண்ணுறதுக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அவர்லாம் இருக்கார், அவருடைய செலவு 5 ரூபா தான் இருக்கணும். 100 ரூபா வரி வந்தால் அவருக்கு செலவு 5 ரூபா இருக்கணும். 100 ரூபா வரி போட்டு அவருடைய செலவை நான் 150 ரூபா போட்டேன், 50 ரூபா போட்டேன்னா அப்போ பாக்கி என்ன சார் இருக்கும்? 50 ரூபா தான் இருக்கும். அப்போ 50 ரூபால தான் செலவு. அப்போ இது சிக்கனம் இல்லை, நிறைய செலவு பண்ணுறீங்கன்னு அர்த்தம் வரியை வாங்குறதுக்கு. அப்போ இந்த உங்களை நீங்கள் போடக்கூடிய வரியெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், ரொம்ப காமனாக இருக்கணும். 1 லட்ச ரூபாய் 10% ஈஸியாக இருக்கும். நீ 1 லட்ச ரூபாய் இந்த கண்டிஷனில் இப்படிலாம் இருந்துச்சுன்னா உனக்கு 5%, அந்த கண்டிஷனில் இப்படிலாம் இருந்துச்சுன்னா உனக்கு 10%, இப்படி அப்படின்னு நிறைய காம்ப்ளெக்ஸாக இருந்தீங்கன்னா ஏமாத்து வேலைகள் நடக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் நிறைய செலவு பண்ணணும். அப்போ உங்களுடைய வரி போடுற அந்த சிஸ்டம் வந்து சிக்கனமாக இருக்காது. அப்போ நீங்கள் சிக்கனமான வரியாக தான் போடணும் அப்படின்றத சொல்றார். யார் இதெல்லாம் சொன்னது? ஆடம் ஸ்மித். இதை தாண்டி பல விஷயங்கள் வந்துருச்சு. பட் இந்த 4 தான் வந்து ஆடம் ஸ்மித் சொன்ன ஒரு முக்கியமான 4 விதமான கேனான், புனித விதிகள் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்தது என்ன சார் அப்படின்னா, நம்ம டைரக்ட் டாக்ஸ்னா என்ன, இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்ன, சும்மா பேசிக்கா நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். இப்போ டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னா என்ன சார்? நான் தான் வரி செலுத்த போறேன், அந்த பாரம் என் தலையில் தான் இருக்குது. நான் என்னுடைய வருமானம், நான் வீடு வச்சிருக்கேன், எனக்கு அதுலேருந்து வாடகை வருது, சரிங்களா? நான் ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் வாங்கி வச்சிருக்கேன், அதுலேருந்து எனக்கு வருது. நான் எங்கேயோ ஒரு இடத்துல பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன், அதுக்கு எனக்கு வட்டி இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா அதெல்லாம் நேர்முக வரி, டைரக்ட் டாக்ஸ். ஒரு கம்பெனி நடத்துகிற அந்த கம்பெனிக்கு 10 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வருஷம் வருது, நேர்முக வரி எனக்கு வருது. அதெல்லாம் அதுக்கான வரியை நான் யார் கட்டணும்னா நான் தான் கட்டணும். அப்போ அந்த மாதிரி வரியெல்லாம் என்ன சொல்றோம்? டைரக்ட் டாக்ஸ் அப்படின்றத சொல்றோம். அப்போ வரி கட்ட வேண்டியவருக்கு இன்னொரு தலையில கட்ட முடியாததெல்லாம் டைரக்ட் டாக்ஸ் அப்படின்றத சொல்றாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் டைரக்ட் டாக்ஸ், இதுதான் இன்டைரக்ட் டாக்ஸ். நேர்முக வரி, மறைமுக வரி அப்படின்றத சொல்றாங்க. ஸோ பர்டன் ஆஃப் டாக்ஸ் வந்து என் தலையில தான் இருக்குது, பர்டன் ஆஃப் டாக்ஸ் வந்து வேற ஒருத்தர் தலையில இருக்குது. அப்போ இதே நான் ஒரு சோப்பு வாங்குறேன், சோப்புக்கு 2 ரூபா வட்டி, 10 ரூபா சோப்புக்கு 2 ரூபா வட்டி, நாங்க 10 ரூபா கொடுத்துட்டு வந்துட்டேன். அந்த 2 ரூபாவை ஏன்பா நீ கட்டலன்ட்டு ஒரு ஆஃபீஸர் வந்து என்னை கேட்க முடியாது. ஏன்னா நான் அவர் தான் கட்டணும், நான் கட்ட வேண்டியது இல்லை, நான் அவருக்குள்ள காசு. அப்போ பர்டன் ஆஃப் டாக்ஸ் நான் தான் கட்டணும், ஆனால் நான் அவர் தலையில கட்டிட்டேன், இப்போ அவர் தான் கட்டணும் அதே அப்படின்னு வந்தா அது இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்றத சொல்றான். இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தா போதும், சரிங்களா? டோல் டாக்ஸ், என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் அப்படின்னு பல விதமான டாக்ஸஸ்லாம் இருக்குது. அந்த டாக்ஸஸை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த டாக்ஸ் பற்றி படிக்கும்போது ரீசெண்டாக மாநில அரசு என்ன சார் பண்ணியிருக்கு அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் அப்படின்னு ஒரு டாக்ஸை கொண்டு வந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயில்டாக படித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ரீசெண்டாக, அதாவது நம்மளுடைய மாநகராட்சியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாநகராட்சியெல்லாம் இந்த என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், இந்த பாட்டு போடுறாங்க, கச்சேரி போடுறாங்க, அதை போடுறாங்க, இதை போடுறாங்க, இவங்கெல்லாம் டிக்கெட் கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட் கலெக்ட் பண்ணும்போது 10% வந்து என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் போடணும், சரி? அவங்கெல்லாம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ரஹ்மான் ஷோ, இளையராஜா ஷோ, அப்புறம் நவம்பர் டிசம்பர் ஆச்சுன்னா இந்த கர்நாடிக் மியூசிக் அது இதுன்னு போடுறாங்க, எல்லாரும் டிக்கெட் போடுறாங்க. டிக்கெட்லேருந்து ஒரு 10% என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் அந்த லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சட்டம் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அதே இது இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வராது. இன்ஸ்டிடியூஷன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு அது இதெல்லாம் அவங்களாம் எதாவது டிக்கெட் போட்டு எதாவது பண்ணாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வரி வராது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை பற்றியான டீட்டெயில் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. நான் ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டிருக்கு, அதனால் தமிழ்நாடு டிஎன்பிசி குரூப் 2A தமிழ்நாடு எக்கானமி அப்படின்னும் போது உங்களுக்கு வரியில் அதில் வரலாம். ஸோ டைரக்ட் டாக்ஸ் உடைய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படின்றத சொல்கிறான். இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்டைரக்ட் டாக்ஸு என் தலையில் இருக்கக்கூடிய டாக்ஸ்னா இன்னொருத்தர் தலையில் மாற்ற முடியும். ஸோ உற்பத்தி வரி, சரிங்களா? சேல்ஸ் டாக்ஸு, எக்ஸைஸ் வரி, விற்பனை வரி, சரிங்களா? சுங்க வரி, ஸோ என்டர்டைன்மெண்ட் டாக்ஸு, சரிங்களா? சர்வீஸ் டாக்ஸு, சரிங்களா?
இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். இந்த என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் தான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு சட்டசபையில் ஒரு பில் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க, பற்றி படித்து வச்சுக்கோங்க அப்படின்றத நான் சொன்னேன். சரிங்களா? அப்போ இன்டைரக்ட் டேக்ஸ்க்கும் டைரக்ட் டேக்ஸ்க்கும் இன்டைரக்ட் டேக்ஸுடைய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படின்றதுலாம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஐடியாவாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? எது வந்து வளர் விதம். ஸோ டேக்ஸஸை வந்து நம்ம வந்து 3ஆக பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? வளர் விதம், ப்ராக்ரஸிவ் டேக்ஸு, தேய்விதம். ஸோ தேய்விதம் அப்படின்னா ரிக்ரெசிவ் டேக்ஸ், ப்ரப்போர்ஷனல் டேக்ஸ் அப்படின்ட்டு 3ஆக பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ப்ராக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நான் ₹1 சம்பாதிச்சா எனக்கு ₹1 டேக்ஸ், 1% டேக்ஸ். நான் ₹10 சம்பாதிச்சா எனக்கு 10% டேக்ஸ். நான் ₹20 சம்பாதிச்சா எனக்கு 20% டேக்ஸ். அப்போ இதெல்லாம் ப்ராக்ரெசிவ் டேக்ஸ். அதே உல்டாவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ₹1 சம்பாதிச்சா 20% டேக்ஸ். சரிங்களா? ₹10 சம்பாதிச்சா 10% டேக்ஸ், ₹20 சம்பாதிச்சா 5% டேக்ஸ். அப்போ இது குறைஞ்சிக்கிட்டே வருது. இது ஒன்று. ப்ரொபோர்ஷனல் டேக்ஸ், நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் 10% டேக்ஸு. சரி, இந்த பொருள்னு எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு 10% டேக்ஸு அப்படின்னா அது ப்ரொபோர்ஷனல் டேக்ஸ். அப்போ இந்த மாதிரி விகிதாச்சாரம், வளர் விதம், தேய் விதம் அப்படின்லாம் உங்களுக்கு வரிகள் இருக்குது. இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எதில் வந்து டேக்ஸ் இவேஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ வரியை கட்டாமல் ஏற்கிறது அப்படின்றது எதில் சார் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டைரக்ட் டேக்ஸில் அது பாசிபிள். இன்டைரக்ட் டேக்ஸில் ஜென்ரலாக மாட்டிக்குவாங்க. ஸோ ஒரு பொருளையும் இன்னொரு பொருளையும் போகும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல டேக்ஸ் இவேஷனில் மாட்டிக்குவாங்க. ஆனால் டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா எனக்கு வந்த வருமானம் எனக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதை நான் அவங்களுக்கு சொல்லாமல் மறைக்க முடியும். ஸோ இன்ஃப்ளேஷனை எதை வச்சு கட்டுப்படுத்த முடியும், ஸோ பணவீக்கத்தை எதை வச்சு கட்டுப்படுத்தும், இந்த மாதிரிலாம் ஒரு பேசிக்ஸ் ஐடியாஸ் எல்லாம் நீங்கள் டைரக்ட் டேக்ஸ்க்கும் இன்டைரக்ட் டேக்ஸ்க்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் ரீசெண்டாக ஜிஎஸ்டி 2017 ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 29 சட்டம் பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணப்பட்டது. ஜூலை 1ஆம் தேதி 2017 இது அமலுக்கு வந்துச்சு அப்படின்றத சொல்றாங்க. இந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் அப்படின்றது என்ன சார்னா, எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய சேல்ஸ் டேக்ஸ், விற்பனை வரி எல்லாத்தையும் ஒன்னாக்கி, இன்டைரக்ட் டேக்ஸ் இது எல்லாத்தையும் ஒன்னாக்கி நாடு முழுக்க ஒரே நாடு ஒரே வரி அப்படின்ற ஒரு மோட்டோ கீழே கொண்டு வரப்பட்ட இந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது எப்படிப்பட்ட டேக்ஸ் சார் அப்படின்னா, இது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? மல்டி ஸ்டேஜ். சரிங்களா? டெஸ்டினேஷன் பேஸ்டு. சரிங்களா? இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் இந்த வரியுடைய முக்கியமான கீவேர்ட்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? காம்ப்ரிஹென்சிவ், எல்லா டாக்ஸையும் ஒருங்கிணைச்சு இருக்குது, நாடு முழுக்க ஒரே டாக்ஸ், மல்டி ஸ்டேஜ், வெவ்வேறு இடத்துல சிங்கிள் டாக்ஸேஷன் அண்ட் மல்டி ஸ்டேஜ். ஸோ ஒருத்தர் பருத்தி உற்பத்தி பண்றாரு, நூல் உற்பத்தி பண்றாரு, அப்புறம் அதை வந்து துணியா மாத்துறாங்க, அதை சட்டா மாத்துறாங்க, ஒரு ஷர்ட் பிட்டா மாத்துறாங்க, ஷர்ட்டா மாத்துறாங்க. அப்போ மல்டி ஸ்டேஜ் இருக்குது. ஆனால் சிங்கிள் டேக்ஸ் தான். இவர்கிட்ட எந்த டேக்ஸ் வாங்கிப்பாங்க, பாக்கி பேர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, என்ன எக்ஸ்ட்ரா கட்டணுமோ அதை மட்டும் தான் கட்டுவாங்க அப்படின்னு. டெஸ்டினேஷன் பேஸ்டு. அப்போ இந்த பொருள் காட்டன்ல ஷர்ட் கிட்ட எல்லாம் நிறைய உற்பத்தி பண்றது என்னவோ பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு மாநிலம் தான். ஸோ தமிழ்நாடு மாநிலத்தை தான் முன்னெல்லாம் சேல்ஸ் டாக்ஸ்னு ஒன்று போச்சு. இப்போ அப்படி இல்லை. இங்கேருந்து கேரளாவுக்கு போய் வித்துச்சு அப்படின்னா அந்த மாநிலத்து தான் விற்பனை ஆகுது, அந்த மாநிலத்துக்கு தான் அந்த வரி போகணும் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ டெஸ்டினேஷன் பேஸ்ட், உற்பத்தியாளர் பேஸ்ட் இல்லை, டெஸ்டினேஷன் பேஸ்டு. உற்பத்தி பண்றதுக்கு உற்பத்தி வரி அங்கே வந்துடும். சரிங்களா? ப்ரொடக்ஷனுக்குலாம் அந்த டாக்ஸ் அங்கே ஸ்டேட்டுக்கு வந்துடும். சேல்ஸ் எங்கே நடக்குதோ அங்கே தான் போகும். டெஸ்டினேஷன் பேஸ்ட் அப்படின்றத சொல்றாங்க. இந்த டெஸ்டினேஷன் பேஸ்க்கு தான் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் எல்லாம் நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சதுக்காக அவங்களுக்கு நஷ்ட ஈடா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இந்த டாக்ஸை கொடுத்தாங்க எக்ஸ்ட்ராவா. இதுல 3 காம்போனன்ட் இருக்கும். அந்த 3 காம்போனன்ட் என்ன சார்னா, ஜிஎஸ்டி. சரிங்களா? ஜிஎஸ்டிலே ஸ்டேட் சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, இன்டர் ஸ்டேட் ஜிஎஸ்டின்ட்டு 3 காம்போனன்ட் இருக்கும். அந்த 3 காம்போனன்ட் என்னெல்லாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஐஜிஎஸ்டி, இன்டர்ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டி உடைய நன்மைகள் என்ன சார் அப்படின்னா, கேஸ்கேடிங் எஃபெக்டை குறைக்குது. அப்போ வரி மீது வரி வைக்கிறத குறைக்குது. ஒரு பொருள் இருக்குது, பஞ்சுக்கு 10 ரூபாய். சரிங்களா? அதே அது நூலா மாறுச்சுன்னா 20 ரூபாய். அதே இது அது ஷர்ட் பிட்டா மாறுச்சுன்னா 30 ரூபாய். அதே இது ஷர்ட்டா மாறுச்சு அப்படின்னா 40 ரூபாய் அப்படின்னா, அப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சாதாரண முறையில் 10 ரூபாய்க்கு 1% அப்படின்னா 1 ரூபாய், 20 ரூபாய்க்கு 1% அப்படின்னா 2 ரூபாய், 30 ரூபாய்க்கு 1% அப்படின்னா 3 ரூபாய், இங்க 4 ரூபாய். அப்போ மொத்த வரி என்ன ஆயிடுச்சு, 4, 3, ஸோ 10 ரூபாய் இங்க வரி. ஸோ கடைசி பொருள் 40 ரூபானா பிளஸ் வரி 50 ரூபாய் ஆயிடும் இந்த பொருள். சரிங்களா? இந்த மாதிரி போடுறாங்க. ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா, எதுல சார் அப்படின்னா, நம்மளுடைய ஜிஎஸ்டி மெத்தட்ல இப்போ 10 ரூபாய், இதுக்கு ஒரு வரி 11 ரூபாய், இது 20 ரூபாய் வைக்கிறாங்கன்னா 9 ரூபாய். 9 ரூபாய்க்கு அப்ராக்சிமேட்டா
1% வரி அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 10% வரி அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹1 தான் வரும். ஸோ இங்கே ₹1, இங்கே அப்ராக்சிமேட்டாக ₹1, 90 பைசா நான் ₹1 வச்சுக்கிறேன். அதே மாதிரி இப்போ இங்கே ₹20, இங்கே ₹20 ப்ளஸ் ₹1 வரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பி ₹9 தான் இருக்குது. அப்போ அப்ராக்சிமேட்டாக இங்கேயும் ₹1 தான் வரி. அதே மாதிரி ₹40, இங்கே ₹30, ₹1 வரி அப்படின்னும் போது இங்கேயும் ₹1. அப்போ வரி என்னாச்சு? 1, 2, 3, 4, ₹4 தான் இருக்குது. இங்கே ₹10 இருக்குது, இங்கே ₹4 தான் இருக்குது. ஸோ 40 + 4 ₹44 ஆக போகுது. வேலை ₹50 இடத்துலேருந்து ₹44 தான் ஆகும் அப்படின்றது கணக்கு சொல்கிறோம். அப்போ வரி குறைய போகுது. ஏன்னா இந்த ₹10 கழிச்சிருவாங்க இதுலேருந்து, இந்த ₹20 கழிச்சிருவாங்க இதுலேருந்து, இந்த ₹40 கழிச்சிருவாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா பணத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு வரி மீது வரி இருக்காது, கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்காது. ஸோ டெக்னாலஜி பேஸ்டில் வந்துருச்சு, எல்லாருமே கம்ப்யூட்டரைஸ் ஆக்கிடுறாங்க. இப்போ யாராலையும் ஏமாற்ற முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு டயர் ஒருத்தர் உற்பத்தி பண்ணுறார். இப்போ இதுவே இந்த பருத்தியே வச்சுக்கோங்க, இந்த பருத்தி உற்பத்தி பண்ணுறாங்க. இப்போ இவர் 10 பொருளை விற்றுட்டு 8 பொருள் தான் வரி வச்சார்னா, இங்கே இருக்கிறவர் 8 பொருள் காட்டணும். இவர் 10 பொருள் காமிச்சிட்டாருன்னா மாட்டிக்குவார். 10 பொருள் விற்றா எங்கேப்பா 2 பொருள் வந்துச்சு. அதே இவர் 20 பொருள் வச்சுட்டு 10 பொருள் தான் காமிச்சு 10னா இங்கே அப்போ ஒரு இடத்துல போகும்போது யாரோ ஒருத்தர்கிட்ட மாட்டிக்குவாங்க. எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆனதுனால. ஸோ அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிக்குவாங்க. அப்போ டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு, எல்லாமே கம்ப்யூட்டரில் போடணும் அப்படின்போது கம்ப்யூட்டர் காமிச்சு கொடுத்துருது அப்படின்னு சொல்கிறோம். டெக்னாலஜிக்கல் ட்ரிவன். அந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் அப்படின்றதுலாம் நம்ம ஏற்கனவே இதையே பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய வரவு செலவு திட்டத்தை தான் பார்க்க போகிறோம். அந்த வரவு செலவு திட்டம் அப்படின்றதுல வரவு அப்படின்றதுல வரி வச்ச வருமானம், வரி இல்லாத வருமானம் அப்படின்றத பார்த்துட்டோம். செலவு, அதே அரசு எங்கெல்லாம் செலவு பண்ணுது. நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. நம்ம ஜஸ்ட் இந்த எங்கெங்கெல்லாம் செலவு பண்ணுறதுடைய பேசிக் ஐடியாஸை நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். சரிங்களா? யாருக்கு சார் பெனிஃபிட்டு அப்படின்னும் போது, ஸோ மக்கள் எங்கே சார் செலவு பண்ணுறாங்க அப்படின்னா, பெனிஃபிட்டின் அடிப்படையில் யார் யாருக்கு போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் வகைப்படுத்தியிருக்காங்க நிறையா. சரிங்களா? இந்த வகையெல்லாம் நமக்கு இங்கே தேவையில்லை. குரூப் 2 ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபங்க்ஷன்ஸ், பணிகள், யார் யாருக்கு பாதுகாப்பு, சரிங்களா, வளர்ச்சிக்காக, கமர்ஷியல் வணிகத்துக்காக பண்ணுறாங்க. ஏன் செலவு அதிகமாக இருக்குது அப்படின்னா, மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. சரிங்களா? பாதுகாப்புக்காக, டிஃபென்ஸுக்காக நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. மானியங்கள் நிறையா கொடுக்குறாங்க, கடன் நிறையா வாங்கியிருக்காங்க. ஸோ வளர்ச்சிக்காக திட்டங்கள் நிறையா போடுறாங்க, நகரமயமாயிட்டே இருக்குது. சரிங்களா? தொழில், இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா, அப்போ நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃபென்ஸ், தமிழ்நாடு அரசு டிஃபென்ஸ் இல்லைன்னா போலீஸ் அதெல்லாம் செலவு பண்ணுது. சரிங்களா? மானியங்கள் தருது. ஸோ கரண்ட் ஃப்ரீயாக கொடுக்குது. சரிங்களா? எஜுகேஷன் லோன்ஸ் எல்லாம் கம்மியாக தள்ளுபடி பண்ணுது. ஜுவல்லரி லோன்ஸ், அக்ரிகல்ச்சர் லோன்ஸ் எல்லாம் கடன் வாங்கியிருக்கு ஏற்கனவே, அந்த கடனுக்கெல்லாம் திருப்பி தரணும். அப்போ இதில் எதில் அரசு நிறைய செலவு பண்ணுது? வளர்ச்சி ப்ராஜெக்ட்ஸ் திட்டங்களுக்காகவா இல்லை நகரமயமாக்கலுக்கா? ஸோ தமிழ்நாடு அரசு நம்ம இப்போ எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறோம். பட்ஜெட் பார்க்கும்போது தமிழ்நாடு அரசுக்கு எங்கேருந்து வருமானம் வருது, அதிகமாக எங்கேருந்து வருது, குறைவாக எங்கேருந்து வருது, வரி வச்ச வருமானத்தில் எங்கே அதிகமாக வருது, வரி இல்லாத வருமானத்துக்கு எங்கேருந்து அதிகமாக வருது, செலவு பண்ணுது, எதுக்கு சார் செலவு பண்ணுது, கடனுக்கு அதிகமாக தரத்துக்கு செலவு பண்ணுதா, பாதுகாப்புக்கு செலவு பண்ணுதா, இல்லை நகரமயமாயிடுச்சு ஸோ அதுக்காக செலவு பண்ணுதா, எந்த துறைக்கு அதிகம், எஜுகேஷனுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, ஹெல்த்துக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, இதெல்லாம் நீங்கள் வேல்யூஸை தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து கொஸ்டின் வந்தால் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? அதெல்லாம் நம்ம கடைசியா போக பார்ப்போம். அதுதான் நமக்கு முக்கியமானது. இதெல்லாம் பேசிக்ஸ் நான் உங்களுக்கு நடத்துறேன். தமிழ்நாடு பட்ஜெட் நம்ம நடத்தும் போது தெளிவா நமக்கு புரிய வரும். சரிங்களா? கடன் அதிகமா இருக்கு சார், கடன் எப்படி சார் வாங்குறாங்க? உள்நாட்டிலையும் வாங்க முடியும், வெளிநாட்டிலையும் வாங்க முடியும். பப்ளிக் டெப்ட் இன்டர்னல் டெப்டாவும் இருக்கலாம், எக்ஸ்டர்னல் டெப்டாவும் இருக்கலாம். சரிங்களா? ஏன் சார் இந்த கடன் அதிகமாகுது அப்படின்னா, அரசு இவ்வளவு வருமானம் வரும், இவ்வளவு செலவு இருக்கு அப்படின்னு ஒரு திட்டம் ஒன்று போட்டுறாங்க. ஆனா என்னதான் திட்டம் போட்டாலும், என்னதான் பண்ணாலும் பாத்தீங்கன்னா சடனா ஒரு போர் வரலாம், அதிகரிக்குது என்னுடைய செலவு. கண்டிப்பா போர் வரும்னு என்னால் இதுவே பண்ண முடியாது. போர் வந்துச்சுன்னா என்னுடைய செலவு அதுக்கெல்லாம் போகுது. இது மத்திய அரசாங்கம் மட்டும் இல்லை சார், அந்த சமயத்தில் மாநில அரசுக்கும் நிறைய செலவுகள் இருக்கும். சரிங்களா? விலைவாசிலாம் ஏற ஆரம்பிக்கும். ஸோ சமூக தேவைகள், அப்போ தமிழ்நாட்டில் சமூக தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது சார். என்ன சார் தேவைகள்? ஸோ வறுமையை ஒழிக்கணும். சரிங்களா? பெண்களை மேலே கொண்டு வரணும். ஸோ தாழ்த்தப்பட்டவர்களை மேலே கொண்டு வரணும். ஸோ பள்ளிக்கூடம் கட்டி தரணும். ஹெல்த் எல்லாருக்குமே ஹாஸ்பிட்டல் அது இதெல்லாம் கொடுக்கணும். ஸோ சப்சிடிஸ் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ பெண்களுக்காக இலவசமா பஸ்ஸில் பயணத்துக்கு சொல்றாங்க. நிறைய சமூக தேவைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்றாங்க அரசு. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லை சார், பொருளாதார வளர்ச்சி கொண்டு வரணும். சரிங்களா? அப்புறம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும், பணவீக்கத்தை கட்டுப்படுத்தணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. இதெல்லாம் எப்படி இந்த கடனை தீர்க்கிறாங்க அப்படின்றத கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த டாபிக் தான் நமக்கு தேவை. என்ன சார் இந்த டாபிக் தான் நமக்கு பட்ஜெட் உடைய வரவு செலவு திட்டம். பட்ஜெட் வரவு செலவு திட்டம். ஸோ யூனியன் பட்ஜெட்,
ஸ்டேட் பட்ஜெட் அப்படின்னு 2 இருக்குது. யூனியன் பட்ஜெட் எந்த ஆர்டிகல் சார் அப்படின்னா 112. ஸ்டேட் பட்ஜெட் எந்த ஆர்டிகல் சார் 202. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டேட் பட்ஜெட் 202. சரிங்களா? பட்ஜெட்ன்ற வார்த்தையே நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல கிடையாது முன்ன வரைக்கும். சரிங்களா? ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது தான் சொல்றாங்க. சரிங்களா? ஒரு ஐடியா நம்ம எடுத்துப்போம் இதுலேருந்து. ஸோ பட்ஜெட்ல என்னெல்லாம் வகைகள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, வருவாய் வரவு, வருவாய் செலவு. ஸோ ரெவென்யூ பட்ஜெட்ல ரெவென்யூ உள்ள வருது, அப்புறமா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா? இந்த மாதிரி 2ஆ நம்ம பிரித்து வச்சிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோம். அதே மாதிரி கேபிட்டல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்புறம் வருவாய்னா என்ன, ரெவென்யூனா என்ன, கேபிட்டல்னா என்ன. இப்போ எதெல்லாம் 365 நாளுக்குள்ள இருக்கோ அதெல்லாம் ரெவென்யூ. எதெல்லாம் 365 நாளைக்கு மேலே போகுதோ அதெல்லாம் மூலதனம், கேபிட்டல். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இந்த மாதம் எனக்கு சம்பளம் தரணும், நான் பப்ளிக் சர்வெண்ட்டு, எனக்கு இந்த மாதம் அரசு சம்பளம் தருது, மாதம் தரணும். அப்போ அதெல்லாம் ரெவென்யூக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. கேபிட்டல் அப்படின்னா என்ன சார்? கேபிட்டல் என்னன்னா, ஒரு ரோடு போடுது 3 வருஷம், ஒரு போர்ட் கட்டுறாங்க, இல்ல ஏர்போர்ட் கட்டுறாங்க பரந்தூர்ல அப்படின்னா அது ஒரு 5 வருஷம் ப்ராஜெக்ட். அப்போ அது ஒரு வருஷத்துல முடிஞ்சிடாது, ஒரு 5 வருஷம் ப்ராஜெக்ட். மெட்ரோ ட்ரெயில் ஃபேஸ் 2 கட்டிட்டு இருக்கிறாங்க, அது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கட்டுவாங்க அப்படின்னா அதெல்லாம் கேபிட்டல் ப்ராஜெக்ட் அப்படின்றத சொல்றாங்க. மூலதனம், அதுலேருந்து பின்னாடி அரசுக்கு வருமானம் வரப்போகுது, நேரடியாக அரசுக்கு அதுலேருந்து வருமானம் வரும் அப்படின்னா அதெல்லாம் கேபிட்டல் ப்ராஜெக்ட் அப்படின்றத சொல்றாங்க. ஒரு வருஷத்துக்கு மேலே இங்கே ஜென்ரலாக நம்ம கணக்கு என்ன, 365 டேஸ் ப்ளஸ் இருந்துச்சுன்னா அது கேபிட்டல், 365 டேஸ்க்கு மைனஸ்ல இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரெவென்யூ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? மூலதனம் அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சே இருக்கணும். இப்போ பட்ஜெட்டை 2ஆ நம்ம பிரிக்கிறோம், ரெவென்யூ, கேபிட்டல். ரெவென்யூ ரிசிப்ட் என்ன வந்துச்சு எனக்கு, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் என்ன செலவு வந்துச்சு. கேபிட்டல் ரிசிப்ட் எனக்கு மூலதனத்திலேருந்து என்ன வருவாய் வந்துச்சு, அதே மாதிரி மூலதனத்திலேருந்து என்ன செலவு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான காம்போனன்ட்ஸ் ஆஃப் பட்ஜெட். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, ரிசிப்ட் அப்படின்னா எனக்கு என்ன வருவாய் வந்திருக்கு, எக்ஸ்பெண்டிச்சர்னா எனக்கு என்ன செலவு இருக்கு. அதில் ரெவென்யூ ரிசிப்ட் அப்படின்றத சொல்றாங்க. 365 நாளைக்குள்ள அந்த வருஷத்துக்குள்ள வர்றது, டாக்ஸ் என்னெல்லாம் வந்துச்சு, நான் டாக்ஸ் என்னெல்லாம் வந்துச்சு அப்படின்றது ரெவென்யூ ரிசிப்ட். இதெல்லாம் எனக்கு வருமானம். கேபிட்டல் ரிசிப்ட் அப்படின்னா என்ன சார், எனக்கு எங்கேருந்தோ அதே மாதிரி வருஷம் வந்துக்கினே இருக்கும் அப்படின்னா என்ன சார், நான் ஏற்கனவே யாருக்கும் கடன் கொடுத்துருக்கேன், அந்த கடனை நான் வாங்கிட்டு இருக்கிறேன் கடனை. அப்போ பாரோயிங், நான் ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கேன், இல்லை ஏதாவது ஒரு பொது கம்பெனி இருக்கு, பப்ளிக் செக்டார் என்டர்டைன்மெண்ட் இருக்கு, அந்த பப்ளிக் செக்டாரை நான் விற்கிறேன். நான் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் இருக்கு, அதே யாரோ தனியாக இருக்கு, விற்கிறேன். இப்போ ஏர் இந்தியாவை சென்ட்ரல் கவர்மெண்ட் வித்துருச்சு. இப்போ ஏர் இந்தியாவை 18,000 கோடிக்கு வித்துருச்சு, டாட்டாவுக்கு வித்துட்டாங்க. ஒரே நேரத்தில் டாட்டாவில் காசு கொடுக்க முடியாது. அப்போ ஒரு டீல் போட்டிருப்பாரு, 20 வருஷத்துல தரேன், 10 வருஷத்துல தரேன், வருஷம் 1000 கோடி நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு டாட்டா டீல் போட்டிருப்பாரு. அப்பதான் அதுக்கு பேர் வருஷம் வருது, அதுலேருந்து வருமானம். அப்போ அதெல்லாம் கேபிட்டல், மூலதனம் ரிசிப்ட் அப்படின்றத சொல்றாங்க. இதே மாதிரி ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதெல்லாம் முன்னாடி பிளான்டு நான் பிளான்டு இருந்துச்சு. எப்போ இதெல்லாம் நித்தி ஆயோக்கு முன்னாடி பிளானிங் கமிஷன் இருக்கும்போது, பிளானிங் கமிஷனுடைய திட்டத்தை கீழே வரதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா? திட்டத்தில் வராத என்னெல்லாம் செலவு இருக்கோ அதெல்லாம் நான் பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றத சொல்லுவாங்க. பிளானிங் கமிஷன் இருக்கும்போது இப்பயும் நித்தி ஆயோக் என்னெல்லாம் சொல்லுதோ அதுக்கு ஏற்ற அதே தாங்க, வரவுகள் செலவுகள், வருவாய் வரவுகள், மூலதன வரவுகள். அப்போ வரி வச்சது, வரி இல்லாத இதெல்லாம் வருவாய் வரவுகள். மூலதனம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்பெனிஸை விற்கிறது, இல்லை கடன் மாற்றுறது. சரிங்களா? கடன்களை வசூலிப்பது. கடன்களை வசூலிப்பது, கடன்களுடைய வட்டி இல்லை. சரிங்களா? செலவுகள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதேமாதிரி வருவாய் செலவுகள், மூலதன செலவுகள், அதான் பிளான்டு நான் பிளான்டு, திட்டமிட்டது திட்டமிடாது. சரிங்களா? பட்ஜெட்ல வேற என்னெல்லாம் சார் இருக்கு அப்படின்னா, சப்ளிமெண்டரி பட்ஜெட். சரிங்களா? துணை வரவு செலவு திட்டம். அப்போ சடனா நம்ம பட்ஜெட் போட்டு வச்சிருப்போம், ஆனா கோவிட் வந்துருச்சு, அந்த செலவு அந்த பிளான் நமக்கு செட் ஆகி வரல அப்படின்னும் பட்சத்துல நம்ம அதையும் தாண்டி ஒரு சில செலவெல்லாம் பண்ணுவோம். அந்த செலவெல்லாம் எதுல சார் வரும் அப்படின்னா சப்ளிமெண்டரி பட்ஜெட் அப்படின்றதுக்குள்ள இதெல்லாம் வந்துடும். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா ஓட் ஆன் அக்கௌண்ட் அப்படின்றது சொல்றாங்க. அதெல்லாம் என்ன சார் அப்படின்னா, ஒரு சில சமயத்துல இன்டரிம் பட்ஜெட் போடுறது, ஒரு சில சமயத்துல செலவு பண்றதுக்கு முன்னாடியே ஒரு பணத்தை எடுத்து கொடுக்கறது, அதெல்லாம் இந்த ஆர்டிகல் கீழே வரும். இதெல்லாம் நமக்கு டிஎன்பிசி குரூப் 2க்கு பெருசா இல்லை, பட் இப்படிலாம் ஒன்று இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ பேலன்ஸ்டு பட்ஜெட், அன்பேலன்ஸ்டு பட்ஜெட் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க சார். என்ன சார் பேலன்ஸ்டு பட்ஜெட், அன்பேலன்ஸ்டு பட்ஜெட் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சமநிலை சமனற்றது. அப்போ வரவும் செலவும் சமமா இருந்துச்சுன்னா சமநிலை வரவு செலவு திட்டம், பேலன்ஸ்டு பட்ஜெட். வரவுக்கும் செலவும் கரெக்டா இருக்கு,
அதே வரவு செலவு சமமா இல்லை அப்படின்னா, வரவு அதிகமா இருக்கு இல்ல செலவு அதிகமா இருக்கு அப்படின்னா சமனற்ற அன்பேலன்ஸ்டு பட்ஜெட் அப்படின்றாங்க. அப்போ சர்ப்ளஸ் பட்ஜெட், டெபிசிட் பட்ஜெட். அப்போ உபரி வரவு செலவு திட்டம் அப்படின்றாங்க. எனக்கு வரவு அதிகமா இருக்கு, செலவே இல்லை அப்படின்றது சரிங்களா. டெபிசிட் அப்படின்னா பற்றாக்குறை வரவு செலவு. அப்போ எனக்கு செலவு அதிகமா இருக்கு, வரவு குறைவா இருக்கு அப்படின்றது. ஜென்ரலா இந்த மாதிரி பட்ஜெட் யாரும் போட மாட்டாங்க. இந்த பட்ஜெட் வளர்ந்த நாடுகளா இருந்தாலுமே அது டெபிசிட் பட்ஜெட்டா தான் இருக்கும் சரிங்களா. ஏன்னா மக்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க, மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு, அப்பதான் அது நலத்திட்டத்துக்கான ஒரு அரசு. இல்லைன்னா அந்த மாதிரி அரசு இல்லை அப்படின்றத சொல்றாங்க சரிங்களா. இதெல்லாம் பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இது சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி சார், என்ன சார் பண்றாங்க, எங்கேருந்து சார் வருது அப்படின்னா, தொகுப்பு நிதி, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க சரிங்களா. இல்லை பாலிட்டியில டீட்டெயில்டா படிப்பீங்க நீங்க சரிங்களா. தொகுப்பு நிதி, கண்டிஜென்சி ஃபண்ட் அப்படின்றத சொல்லுவாங்க. அவசரகால நிதி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. பப்ளிக் அக்கௌண்ட்ஸ், பொது கணக்கு அப்படின்ட்டு ஒன்று சொல்லுவோம். இந்த மாதிரி நம்மளுடைய பட்ஜெட்டை. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பணம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அரசுக்கு ஒரு வரி வந்துச்சு அப்படின்னா, அரசு அப்படியே எடுத்து அதை செலவு பண்ண முடியாது. அதை எங்கே சார் கொண்டு போய் போடுவாங்க அப்படின்னா, தொகுப்பு நிதி, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதில் கொண்டு போய் போட்டு வச்சிருப்பாங்க சரிங்களா. சரி சார், போட்டாச்சு. இப்போ கண்டிஜென்சி ஃபண்டுனா என்ன சார், அவசரகால நிதி அப்படின்றது ஒன்று சொல்றாங்க. அப்போ கண்டிஜென்சி ஃபண்ட், இப்போ இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட்லேருந்து பட்ஜெட் போடும்போதே ஒரு 20,000 கோடி என்ன பண்ணுவாங்க, கண்டிஜென்சி ஃபண்ட் அவசரகால நிதியில எடுத்து போட்டுருவாங்க. ஏதோ ஒரு பேரிடர் வந்துருச்சு சரிங்களா. அப்போ கேரளாவில் லேண்ட்ஸ்லைடு வந்துருச்சு சரிங்களா, நிலச்சரிவு வந்துருச்சு, அப்போ அதுக்கு ஒரு 1000 கோடி. சுனாமி வந்துருச்சு, இந்தாங்க ஒரு 10,000 கோடி சரிங்களா. வெள்ளம் வந்துருச்சு, இந்தாங்க ஒரு 500 கோடி. எங்கேருந்து எடுத்துறாங்க, கண்டிஜென்சி ஃபண்ட்லேருந்து எடுத்துறாங்க. இப்போ இது கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல பட்ஜெட் போட்டு தாக்கல் பண்ணி எல்லாம் செலவு பண்ணி இதுக்கு இவ்வளோ இதுக்குள்ள ஒதுக்கீடு பண்ணி செலவு பண்றாங்க. இது அவசர கால நேரத்தில் அதெல்லாம் எதுவுமே இல்லாம எடுத்து கொடுத்துட்டு அப்புறமா பட்ஜெட்ல அப்புறமா பாராளுமன்றத்தில் போட்டு அதையே பாஸ் பண்றாங்க. அது அவசர கால நிதி. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அப்படின்றது எல்லாமே பட்ஜெட்ல தாக்கல் பண்ணி இவ்வளோ செலவு அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனால் இதுலயும் ஒரு சிலதெல்லாம் இருக்குது. நாட் ஃபார் ஓட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. பிரசிடென்ட்டுக்கு சம்பளம் கொடுக்கணும் சரிங்களா, அதே நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சம்பளம் கொடுக்கணும், இல்லை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு சம்பளம் கொடுக்கணும். இப்போ இதெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க, இதெல்லாம் எடுத்து அப்படி வச்சு அப்படியே கொடுத்துருவாங்க. நீங்களாம் படிச்சிருப்பீங்க அதெல்லாம் சரிங்களா. ஓட்டு போடாமல் கொடுக்கறது இதில் இருக்குது, ஓட்டு போட்டு கொடுக்கறது இதில் இருக்குது. இதுலேருந்து அவசர காலத்துக்கு எடுத்து கொடுக்கறது பொது கணக்கு, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது அரசுடைய பணமே கிடையாது, அது மக்களுடைய பணம், மக்களுக்கு திருப்பி தர வேண்டிய பணம். போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வருது சார், போஸ்ட் ஆஃபீஸுடைய பணம் யாரு சார், மக்களுடைய பணம், மக்களுக்கு திருப்பி தரணும். பென்ஷனுக்கு வருது சார், ஸோ நான் வந்து 30 வருஷம் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறேன், பென்ஷனுக்கு எடுத்து தரேன், பிஎஃப்ல போட்டுட்டு இருக்கிறேன். அந்த பிஎஃப்லேருந்து இவ்வளோ வருமானம் பிஎஃப்லேருந்து வந்துருச்சு, அப்போ அந்த பணத்தை திருப்பி அவர் ரிட்டையர் ஆகும்போது கொடுக்கணும். அதெல்லாம் பப்ளிக் அக்கௌண்ட்ஸில் போட்டு வச்சிருப்பாங்க, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ், அதுலேருந்து எடுத்து கொடுப்பாங்க. அப்போ நம்மளுடைய பணத்தை இந்த மாதிரி மூணாக நம்மளால பிரிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. இதுக்கு என்ன சார் இருக்குது, இதுக்கு ஒரு 2 முக்கியமான குழு இருக்குது. அந்த குழு தான் இது எல்லாத்தையும் பார்க்குது. அப்போ நம்ம எவ்வளோ வரவு செலவு இருக்குது, அது பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது, அதுக்கெல்லாம் என்ன சார்னா எஸ்டிமேட் கமிட்டி. அப்போ மதிப்பீடு குழு அப்படின்னு ஒரு குழு இருக்குது பாராளுமன்றத்தில். இதெல்லாம் மாநில அரசுல இல்லை, பாராளுமன்றத்தில் இருக்குது சரிங்களா. பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, பேக் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இவங்க தான் இது கரெக்டாக இருக்கா இல்லையா, கேக் கொடுக்குற ரிப்போர்ட் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படியெல்லாம் இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு இது 2 இதெல்லாம் பாராளுமன்றத்தில் இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் கேட்கலாம் சரிங்களா. ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், வரவு செலவு பார்த்துட்டு இருக்கோம். வரவுல வரி வச்சது, வரி இல்லாது பார்த்து முடிச்சிட்டோம் சரிங்களா. வரி வச்சதை நேர்முக வரி, மறைமுக வரி பார்த்து முடிச்சிட்டோம். செலவு இருக்கு சார், செலவு எங்கெல்லாம் செலவு இருக்கு, எதுக்கெல்லாம் செலவு பண்றாங்க, ஏன் செலவு பண்றாங்க, ஏன் செலவு அதிகரிக்குது பார்த்துட்டோம். கடன் அப்படின்னு ஒன்று இருக்குது, கடன் நம்ம வாங்குறோம், ஏன் கடன் வாங்குறோம், வார் வரலாம் சரிங்களா, விலைவாசி உயரலாம், வேலை வாய்ப்புகளை உருவாக பல விஷயங்கள் நம்ம ஏன் கடன் வாங்குறோம் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம பட்ஜெட் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். இந்த பட்ஜெட்டில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமானது சரிங்களா. காம்போனன்ட்ஸ் ஆஃப் பட்ஜெட். ஸோ பட்ஜெட் ரிசிப்ட், பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர் சரிங்களா. ஸோ நம்மளுடைய வரவு செலவு திட்டத்துடைய வருவாய் என்ன, வரவு செலவு திட்டத்துடைய செலவுகள் என்ன. அப்போ இந்த வருவாய் அப்படின்றதே 2ஆ பிரிக்கிறோம். எப்படி சார்னா வருவாய் வரவுகள், மூலதன வரவுகள் அப்படின்றத மாதிரி நம்ம 2ஆ பிரிக்கிறோம். ஸோ இது என்ன சார் அப்படின்னா 365 நாளைக்குள்ள இருக்கக்கூடிய வருமானம் எல்லாம் இதுலையும், 365 நாளைக்கு மேல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இதுலயும் கொண்டு போய் சேர்த்துடுறோம் அப்படின்றத மறந்துடாதீங்க சரிங்களா. செலவுகள் அப்படின்னும் போது வருவாய் செலவுகள், ஸோ சம்பளம் கொடுக்கறது இதெல்லாம் இதுல வந்துடும். பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் கட்டுறதெல்லாம்
மூலதன செலவுகளில் வந்துடுது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? பட்ஜெட் சப்ளிமெண்ட்ரி, சரிங்களா? ஓட் ஆன் அக்கௌண்ட் பேலன்ஸ்டு, வரவு செலவும் ஈக்குவலாக இருக்குமா? இருக்காது, எப்பயுமே இருக்காது. எப்போவுமே பற்றாக்குறை தான், உபரி பட்ஜெட் நம்ம போட மாட்டோம் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா, வரக்கூடிய எல்லா வருமானத்தையும் எதில் சார் போட்டு வைக்கிறாங்க அப்படின்னா தொகுப்பு நிதி. இப்போ இதெல்லாம் நீங்க வந்து ஆர்டிகல்ஸ் படிக்கும்போது பார்ப்பீங்க. சரிங்களா? 117 எதுக்கு சார், 261 எதுக்கு சார், 266 எதுக்கு சார், 267 எதுக்கு சார், இதெல்லாம் நீங்க படிப்பீங்க. இதுல பாலிட்டியில் இல்லை, நேரம் உங்களுக்கு பாலிட்டி கிளாஸ் முடிஞ்சிருந்தா இதான் உங்களுக்கு தெரியும், ஆர்டிகல்லாம் தெரியும்னா நீங்க சொல்லுங்க. சரிங்களா? இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு மதிப்பீடு குழு ஒன்று இருக்குது, பொது கணக்கு குழு அப்படின்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? எப்படி இந்த பட்ஜெட் என்ன ப்ரொசீஜர்ல இந்த பட்ஜெட் எல்லாம் பாஸ் பண்றாங்க அப்படின்றத உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? பிரசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட் எல்லாம் பாலிட்டியில நீங்க சரியா சிறப்பா பார்ப்பீங்க. சரிங்களா? இதுலயே வந்து உங்களுக்கு என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, இன்னொன்னு சொல்றாங்க. இப்போ ரீசெண்டா கேக், காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்றவங்க தமிழ்நாடு பட்ஜெட்ல ஒரு முக்கியமான ஒரு இது சொல்லியிருக்காங்க. அதாவது ஜெண்டர் பட்ஜெட்டிங் இல்ல அப்படின்றாங்க. ஜெண்டர் பட்ஜெட்டிங் அப்போ பட்ஜெட்ல நிறைய விதம் இருக்கு. பாலிட்டியில் நீங்க படிப்பீங்க. ஜீரோ பட்ஜெட்டிங், ஜெண்டர் பட்ஜெட்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் எடுத்து கொடுத்து, அது ஆண்களுக்கு எது, பெண்களுக்கு எது, பெண்களுக்கு என்ன முக்கியம், அதெல்லாம் ஜெண்டர் பட்ஜெட். ஜீரோ பட்ஜெட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு ஆண்டும் இப்போ இந்த வருஷம் நான் வந்து வேளாண்மை அக்ரிகல்ச்சருக்கு ஒரு 10,000 கோடி ஒதுக்கியிருக்கேன், எஜுகேஷனுக்கு ஒரு 50,000 கோடி ஒதுக்கியிருக்கேன் அப்படின்றது நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ஆனால் அந்த வருஷம் முடிவில் போது இவங்க என்ன பண்ணாங்க, இதில் 40,000 கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க, பாக்கி 10,000 கோடி இருக்கு அப்படின்னா மின்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த 10,000 கோடி அப்படியே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும், எக்ஸ்ட்ராவா இன்னொரு 40,000 கோடி போடுவாங்க. சரிங்களா? ஆனா இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நீ 10,000 கோடி பாக்கி வச்சிருந்தனா திருப்பி அது தொகுப்பு நிதிக்கு போயிடும். அந்த பணம் திருப்பி தொகுப்பு நிதி கன்சாலிடேட்டட் ஃபண்டுக்கு போயிடும். திருப்பி ஜீரோலேருந்து உங்களுக்கு ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பேர் ஜீரோ பட்ஜெட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி பல விதமானதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்க வந்து அங்கே பார்ப்பீங்க. இதில் பாலிட்டியில் தெளிவாக பார்ப்பீங்க. இங்கே நம்ம எக்கனாமிக்ஸ் ஓரியன்டில் பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ இப்போ பற்றாக்குறை அப்படின்றத பார்த்தாச்சு. நம்ம வந்து உபரி எப்போதும் போடுறதுல பற்றாக்குறை அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த பற்றாக்குறையில் 3 விதமான பற்றாக்குறை சொல்கிறாங்க. ரெவென்யூ டெபிசிட், வருவாய் பற்றாக்குறை அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் பட்ஜெட், வரவு செலவு திட்ட பற்றாக்குறை அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அப்புறம் பிஸ்கல், நிதி பற்றாக்குறை அப்படின்றது ஒன்று சொல்றாங்க. முதன்மை பற்றாக்குறை அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அப்போ இத்தனை விதமான பற்றாக்குறைகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? பட்ஜெட்ரி டெபிசிட் அப்படின்னும் போது ரெவென்யூ டெபிசிட் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அப்போ என்ன சார் அது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எனக்கு வரக்கூடிய ரெவென்யூ, என்னுடைய செலவு, இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் இந்த பற்றாக்குறை அப்படின்றோம். நான் செலவு அதிகமாக பண்றேன், வரவு கம்மியா இருக்குது, எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் கிரேட்டர் தேன், அப்ப இந்த கண்டிஷன்ல தான் நான் வந்து பற்றாக்குறை, இல்லைன்னா அந்த கண்டிஷனுக்கு உபரி, இது பற்றாக்குறை அப்படின்னு சொல்றேன். அதுல ரெவென்யூ டெபிசிட் அப்படின்றத சொல்றான். அப்ப நம்ம முதல்லயே பார்த்தோம், வரவா இருந்தாலும் சரி செலவா இருந்தாலும் சரி அதை நம்ம ரெண்டா பிரிச்சிருப்போம். ரெவென்யூ ஒன்று, இதுல எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா? இதே மாதிரி இதுலயும் வந்து ஸோ நம்ம ரெவென்யூ கேபிட்டல், மூலதனம் வருவாய் அப்படின்ட்டு ரெண்டா பிரிச்சுக்கும். ஸோ வருவாய் பற்றாக்குறை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ரெவென்யூ இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இதை மட்டும், இந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரையும் மைனஸ் ரெவென்யூ, இது ரெண்டுத்துல என்ன பற்றாக்குறை இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதான் இ. சரிங்களா? இதை நம்ம மேப்ல பார்த்தோம்னா உங்களுக்கு, இந்த இதுல பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? இதான் பட்ஜெட்டு. இந்த ரெவென்யூ ரிசிப்ட் 365 நாளைக்குள்ள இருக்கிறதும், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் 365 நாளைக்குள்ள இருக்குது, எனக்கு 365 நாளைக்குள்ள செலவு பண்ணிய செலவு, 365 நாளைக்குள்ள வரவு, இது ரெண்டுத்தையும் பார்த்தா ரெவென்யூ டெபிசிட், வருவாய் பற்றாக்குறை அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? வருவாய் பற்றாக்குறை அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? அதே பட்ஜெட் டெபிசிட் அப்படின்னா மொத்தமா பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் பட்ஜெட் ரிசிப்ட், அதுல ரெவென்யூவும் சேர்ந்திருக்கும், கேபிட்டலும் சேர்ந்திருக்கும், மூலதனமும் சேர்ந்திருக்கும், வருவாயும் சேர்ந்திருக்கும், ரெண்டும் சேர்ந்து இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தேன் அப்படின்னா அது பட்ஜெட்ரி டெபிசிட் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ரெவென்யூ டெபிசிட் அப்படின்னா என்ன நம்ம பார்த்தாச்சு. வரவு செலவு திட்டம், அப்போ 365 நாளுக்குள்ள இருக்கிறத மட்டும் பார்த்தோம்னா 365 நாளுக்குள்ள இருக்கக்கூடிய வருவாய், அதுக்குள்ள இருக்கக்கூடிய செலவு, அதை பார்த்தா ரெவென்யூ டெபிசிட். சரிங்களா? மொத்த பட்ஜெட்டுக்கு வரவு செலவு 365க்குள்ள இருந்தாலும் சரி, மூலதனமா இருந்தாலும் சரி, அதை பார்த்தா இப்போ ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்ன, பிரைமரி டெபிசிட்னா என்ன, இந்த மாதிரி நம்ம இந்த 4 டெபிசிட்டையும் நம்ம தெளிவாக படிச்சு வச்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ பட்ஜெட்ரி டெபிசிட்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் இது. ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னா இந்த பட்ஜெட் டெபிசிட் இருக்கு பார்த்தீங்களா, அது கூடயே கவர்மெண்ட் வாங்கின கடன். சரிங்களா?
அரசு வாங்கின கடன், சரிங்களா? அரசு வாங்கின கடன் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா அது பிசிக்கல் டெபிசிட் அப்படின்றத சொல்றாங்க. பிரைமரி டெபிசிட்னா என்ன சார் அப்படின்னா, இந்த பிசிக்கல் டெபிசிட் மைனஸ் நான் கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட், இந்த வருஷம் என்ன வாங்கணும் அந்த கடனை மட்டும் காமிச்சா போதும், பழையசு கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் காட்ட வேண்டாம். அது பிரைமரி டெபிசிட், முதன்மை டெபிசிட் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இந்த பற்றாக்குறை, வரவு செலவு, இந்த செலவு வந்து அதிகமாக இருக்குது வரவோட, அதுதான் பற்றாக்குறை. 4 விதமான பற்றாக்குறையை பார்த்துருக்கோம். என்னெல்லாம் அப்படின்றத திருப்பி பாருங்க. வருவாய் பற்றாக்குறை, வரவு செலவு திட்ட பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை, முதன்மை பற்றாக்குறை, ரெவென்யூ டெபிசிட், பட்ஜெட்டரி டெபிசிட், பிசிக்கல் டெபிசிட், பிரைமரி டெபிசிட். ரெவென்யூ டெபிசிட் அப்படின்னா இந்த 365 நாளைக்குள்ள வரக்கூடிய வருமானம் செலவு, இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் தான், சரிங்களா? பட்ஜெட்ரினா எல்லாத்தையும் 365 இருந்தாலும் சரி, வருவாயா இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் கேபிட்டல் மூலதனமா இருந்தாலும் ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன சார் பற்றாக்குறை அப்படின்னா அது பட்ஜெட்டரி டெபிசிட். பிசிக்கல் டெபிசிட் அப்படின்னா இந்த பட்ஜெட்டரி டெபிசிட் கூடயே என்னதை சேர்த்துக்கிறோம் அப்படின்னா அரசு வாங்கினா எல்லா கடனையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா அது. முதன்மை அப்படின்னா என்ன சார்னா பிஸ்கல் மைனஸ் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் எல்லாம் நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா அதான் பிரைமரி டெபிசிட். நான் எவ்வளோ கடன் மட்டும் வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்த்தா அது பிரைமரி டெபிசிட் அப்படின்றத சொல்றாங்க, சரிங்களா? இப்போ இந்த டெபிசிட்லாம் எப்படி வேணாலும் இருக்கலாமா சார்? ஏன் இஷ்டமா சார் டெபிசிட்லாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னா அப்படி கிடையாது சார். டெபிசிட்டுக்கு ஒரு அளவுகோல்லாம் வச்சிருக்காங்க. அப்ப யாரு சார் வச்சது அப்படின்னா மத்திய அரசாங்கம் என்ன போச்சு, FRBM ஆக்ட். இந்த ஆக்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த வருஷம் சார்னா 2003, சரிங்களா? FRBM ஆக்ட் 2003 டிஃபைன் பண்றாங்க. சார் என்ன சார் இருக்கணும்னா 2008க்குள்ள இந்த ரெவென்யூ டெபிசிட் முட்டையாக்கிடணும், சரிங்களா? பிஸ்கல் டெபிசிட், சரிங்களா? இந்த பிஸ்கல் டெபிசிட் எவ்வளவு சார் இருக்கலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த பிஸ்கல் டெபிசிட் ஒரு 3% 4% இருக்கலாம், ஒரு 6லேருந்து 2% இருக்கணும். அதுக்கு மேல 6%க்கு மேல போகக்கூடாது. 4% +or-2 இதுக்குள்ளதான் நம்ம வச்சிருக்கணும் FRBM ஆக்ட் 2003ல. ஆனா அதையே அரசால பண்ண முடியுதானா? முடியல. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 2015ல ஒரு குழு ஒண்ணு போட்டாங்க, சரிங்களா? குழு போட்டு எல்லாம் பார்த்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிலாம் டிஸ்கஷன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கோவிட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய கடன் தான் அதிகமாச்சு. அதுக்கெல்லாம் விலக்கெல்லாம் கொடுத்தாங்க. நிறைய நீங்க இவ்வளவு கடன் வாங்கலாம், அப்படி கடன் வாங்கலாம், வெளிநாட்டுல இருந்து கடன் வாங்கலாம், மாநில அரசாங்கம் இப்படி கடன் வாங்கலாம், நிறைய மாற்றங்கள்லாம் பண்ணாங்க. அதை பத்தி எல்லாம் ஒரு பேசிக்ஸ்லாம் பார்ப்போம் பின்னாடி, சரிங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு பட்ஜெட்டுக்கான முக்கியம். இந்த 4 பற்றாக்குறையை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்தது இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா 7வது அட்டவணை அப்படின்னு ஒண்ணு இருக்குது, சரிங்களா? 246வது ஆர்டிகல் சரத்தின்படி 3 லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்ட்டு. ஸோ யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். இதுல யார் யாருக்கு என்னென்ன வரி வைக்க முடியும், என்னென்ன பண்ண முடியும், என்னென்ன பண்ண முடியாது அப்படிலாம் தெளிவாக கொடுத்துருந்தாங்க, சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் ஒரு 20 இடத்துல டேக்ஸ் போடலாம், சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மாநில அரசு ஒரு 20 இடத்துல டேக்ஸ் போடலாம். இதில் கன்கரண்ட் லிஸ்ட்டில் 2 பேருமே டேக்ஸ் போடலாம் அப்படின்னு இருந்துச்சு. இதில் மாநிலமும் கன்கரண்ட்லையும் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. என்ன பிரச்சனை அப்படின்றத நான் சொல்கிறேன். நம்ம பின்னாடி வந்து ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்லாம் வரும். அங்கே வந்து இந்த வரிக்கான என்னெல்லாம் மாநில வரி இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துடலாம், சரிங்களா? ஏன்னா அங்கே நம்ம அதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம், சரிங்களா? ஃபெடரல் ஃபினான்ஸோடைய டீட்டெயில் வந்து நம்ம அங்கே கண்டிப்பாக பார்ப்போம், சரிங்களா? டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் 3 இருக்குது. இவங்களுக்கு 20, இவங்களுக்கு 20. இப்போ உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா முடிஞ்சால் நீங்கள் இப்பயே கூட படித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? 12th எக்கனாமிக்ஸில் 9th சாப்டர்ல இருக்குது, சரிங்களா? எந்தெந்த வரி யார் யாருக்கு போகும்? கார்பரேட் டாக்ஸ் அது மத்திய அரசாங்கம் போகுமா, மாநில அரசாங்கம் போகுமா? அக்ரிகல்ச்சுரல் டாக்ஸ் அது மத்திய அரசுக்கு போகுமா, மாநில அரசுக்கு போகுமா? நியூஸ் பேப்பர்ல ஆல்கஹாலிக் ப்ராடக்ட்ஸ் கூடிய வரி மத்திய அரசுக்கு போகுமா, மாநில அரசுக்கு போகுமா? பட்டியல் போட்டிருப்பாங்க. அந்த பட்டியலை கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி நீங்க எழுதும் போதே பல தடவை அந்த கேள்விகள் கேட்டிருக்காங்க. இப்பயும் நீங்க கண்டிப்பா அதை பார்த்துக்கோங்க, சரிங்களா? அடுத்தது நம்மளுடைய ஓன் டாபிக் என்ன சார் அப்படின்னா தமிழ்நாடு அரசுடைய பட்ஜெட். ஸோ எப்போதுமே பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது ஒரு திருக்குறள் ஒன்று சொல்லுவாங்க. அந்த திருக்குறளை படிச்சு வச்சுக்கோங்க. ஒரு 7 தீம் இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. அந்த 7 தீம் என்னெல்லாம் அப்படின்றதையும் படிச்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ திருக்குறள் என்ன சார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு மன்னர் இருக்காரு. அந்த மன்னர் வந்து ஈஸியாக அவரை வந்து நம்மளால அடைய முடியும், அவர்கிட்ட பேச முடியும், பார்க்க முடியும். அவர் வந்து
கடுஞ்சொல் இல்லாம பேசுறாரு அப்படின்னா அந்த மன்னரை எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் புகழ்வாங்க அப்படின்றது தான் இந்த திருக்குறளுடைய அர்த்தம். சரிங்களா? குறள் 386 படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ தீம் அப்படின்னும் போது ஒரு 7 தீம் கொடுத்துருந்தாங்க. அந்த 7 தீமையும் கரெக்டாக நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சமூக நீதி அப்படின்னு சொல்றாங்க, சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரிங்களா? தமிழ் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர், ஸோ தமிழ் மொழி மற்றும் பண்பாடு அப்படின்றது ஒன்று சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டிரான்ஸ்ஃபார்மிங் யூத் தமிழ்ஸ் as global achievers அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? உலகை வெல்லும் இளைய தமிழகம் அப்படின்றது உருவாக்குவோம். சரிங்களா? பசுமை வழி பயணம், சஸ்டைனபிள் கிரீன் ஃபியூச்சர் அப்படின்றது, நாலேஜ் பேஸ்ட் எக்கானமி. சரிங்களா? அறிவுசார் பொருளாதாரம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஈக்குவாலிட்டி ஃபோக்கஸ்ட் ஆன் வெல்ஃபேர் ஆஃப் உமன், ஸோ மகளிர் நலன் சாகும் காக்கும் சமத்துவ பாதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெல்ஃபேர் ஆஃப் மார்ஜினலைஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கடைக்கோடி தமிழர்கள் வரைக்கும் நன்மைகள்லாம் போய் சேரும். அப்போ இந்த 7 தீமையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு தீம் இதுல இல்லாத ஒரு தீமை கொடுத்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். திருப்பி நான் சொல்றேன், சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி, தமிழ் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் தமிழ் மொழி மற்றும் பண்பாடு, சரிங்களா? உலகை வெல்லும் இளைய தமிழகம், பசுமை வழி பயணம், அறிவுசார் பொருளாதாரம், சரிங்களா? மகளிர் நலன் காக்கும் அப்படின்றது, கடைக்கோடி தமிழர் நலம், வெல்ஃபேர் ஆஃப் தி மார்ஜினலைஸ்ட் அப்படின்றது சொல்றாங்க. இந்த 7ஐயும் நல்லா இங்கேயே வீடியோவை பாஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது என்ன சார் அடுத்தது? ஸோ அரசுக்கு எங்கேருந்து வருமானம் வந்துச்சு, அது எவ்வளவு வந்துச்சு, அப்போ வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் ரிசிப்ட், ஸோ நம்ம பட்ஜெட் பார்த்தோம். பட்ஜெட்ல டோட்டல் ரிசிப்ட்னு ஒரு சைடு பார்த்தோம், டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு சைடு பார்த்தோம். அப்போ அந்த டோட்டல் ரிசிப்ட் அப்படின்றது எவ்வளோ சார் அப்படின்னா 3,03,814 கோடி. சரிங்களா? 3,03,000 கோடி. அதே செலவு பார்த்தீங்கன்னா 4,12,504 கோடி. இவ்வளவுதான் வருமானம், இவ்வளவு செலவு அரசுக்கு இருக்கு. எந்த அரசுக்கு? தமிழக அரசுக்கு. அப்ப இந்த 2 வேல்யூவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப இதுக்கு கீழே நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, கேபிட்டல், அதாவது ரெவென்யூ ரிசிப்ட் எவ்வளோ, கேபிட்டல் ரிசிப்ட் எவ்வளோ, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, இதெல்லாம் அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்த்த அந்த பட்ஜெட்டை இங்க ஒன்னொன்னா நம்ம ரியாலிட்டியில பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம படித்தோம் எங்கே இருந்தெல்லாம் வருமானம் வந்திருக்கு அரசுக்கு. இப்போ நமக்கு என்ன சார்? ரெவென்யூ ரிசிப்ட், கேபிட்டல், இந்த ரிசிப்ட், கேபிட்டல் ரெவென்யூ ரிசிப்ட், கேபிட்டல் ரிசிப்ட், இதுதான் அரசுக்கு வந்த வருமானம். எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதுல டாக்ஸ்டு ரெவென்யூ, நான் டாக்ஸ், இந்த வருவாயில வரி வச்ச வருமானம், வரி இல்லாத வருமானம். அப்ப மாநிலத்துடைய வரி வச்ச வருமானம் எவ்வளவு சார் அப்படின்னா 1,95,000 கோடி. சரிங்களா? நான் டாக்ஸ் ரெவென்யூ எவ்வளவு சார் அப்படின்னா 30,728 கோடி. தமிழக அரசுக்கு 1,95,173 கோடி வரியிலேருந்து, தமிழக அரசுடைய வரி. சரிங்களா? ஸ்டேட் ஓன் டாக்ஸ். நான் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 30,000. சரி, மத்திய அரசாங்கத்திலேருந்து கிராண்டா கொடுத்தது எவ்வளவு சார்னா 23,354. சென்ட்ரல் வரியிலேருந்து நமக்கு எவ்வளவு சார் வந்திருக்கு அப்படின்னா 49,755. ஸோ இதுதான் தமிழ்நாட்டு அரசுடைய மொத்த வருமானம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த ஸ்டேட்டுடைய ஓன் ரெவென்யூ டாக்ஸ் எவ்வளவு சார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 75.6%. இந்த வேல்யூவை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஸ்டேட் ஓன் டாக்ஸ் எவ்வளோ சார் அப்படின்னா 1,95,000. அது எவ்வளோ சதவீதம் மொத்த வருமானத்தில் பார்த்தீங்கன்னா 75% வருமானமாக இருக்குது. ஸோ ப்ரொஜெக்டட் ரிசிப்ட் பார்த்தீங்கன்னா 2,99,000 கோடி. சரிங்களா? அதில் ஸ்டேட்ஸ் ஓன் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 75%. சரிங்களா? பேலன்ஸ் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா ஸோ சென்ட்ரலுடைய டேக்ஸ்லேருந்து நமக்கு வர வேண்டியது சென்ட்ரலுடைய கிராண்ட், அதுதான் இது ரெண்டும். ஸோ அடுத்தது என்ன சார் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா சார் நமக்கு எப்படி சார் இந்த ஸ்டேட்டுடைய டேக்ஸ் எவ்வளோ சார் 75% கிட்ட வந்திருக்கு. அதில் எப்படியெல்லாம் இந்த பிரித்து வச்சிருக்காங்க, எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ், வணிக வரி அப்படின்றத சொல்றாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சுமார் 73.5. ஸோ கமர்ஷியல் டேக்ஸ் இப்போ நீங்கள் எழுதக்கூடிய இந்த குரூப் 2 2Aல 2ல வந்து டிசிடிஓ அப்படின்னு ஒரு பெரிய போஸ்ட் ஒன்று இருக்கு. சரிங்களா? அது என்ன போஸ்ட் அப்படின்னா அவங்க தான் இந்த கமர்ஷியல் டேக்ஸ் உடைய ஹெட். அங்கேருந்து தான் வருமானம் பார்த்தீங்கன்னா 73%. டிசிடிஓ கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் சம்பாதிச்சு கொடுக்குறாங்க. அடுத்தது என்ன சார்னா ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. முத்திரை தாள் மற்றும் பத்திரப்பதிவு அப்படின்றத சொல்றாங்க. அவங்க எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12%. நீங்க எழுதுறீங்க பார்த்தீங்களா இந்த குரூப் 2, அதுல சப் ரெஜிஸ்டார் அப்படின்ற ஒரு போஸ்ட் இருக்கு.
அவங்க தான் 12% வாங்கி தராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்டேட் எக்ஸைஸ் அப்படின்னு சொல்றாங்க. மாநிலத்தில் வரக்கூடிய வரி அது 6.3%. சரிங்களா? மோட்டார் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. வாகனங்கள் மீது வரி. ஸோ ஆர்டிஓ ஆஃபீஸ் சொல்றாங்க பார்த்தீங்களா? அது வந்து 5.9% வருது. சரிங்களா? இது 3 நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சப் ரெஜிஸ்ட்ரார், கமர்ஷியல் டாக்ஸ், டிடிசிஓ, ஆர்டிஓ, ரோட் டாக்ஸ், ஹெவி வெஹிக்கிள் டாக்ஸ், அந்த டாக்ஸ்லாம் வருது. இதுலேருந்து தான் நமக்கு மெயினான மாநிலத்துக்கு வரி வருது அப்படின்னு சொல்லுங்க. பாக்கி அதர் டாக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2.3% தான் வருது. ஸோ திருப்பி நம்ம ஒரு தடவை பார்த்துருவோம் இதெல்லாம். சரிங்களா? 7 தீம் கண்டிப்பா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 7 தீமையும் மக்கடிச்சு வைங்க. சரிங்களா? மொத்த வருமானம் 3,03,814 கோடி. மொத்த செலவு 4,12,504 கோடி அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுல ஸ்டேட்ஸ் ஓன் ரெவென்யூ எவ்வளவு சார் அப்படின்னா, மாநிலத்துடைய சொந்த வரி எவ்வளவு சார் அப்படின்னா 1,95,173. சரிங்களா? மாநிலங்களுடைய மொத்த சொந்த வரி எவ்வளவு அப்படின்னா 1,95,000. அப்போ மாநிலத்துல சேர்ந்த வரி இல்லாத வருமானம் எவ்வளவு சார்? ஸ்டேட்ஸ் ஓன் நான் டாக்ஸ் ரெவென்யூ அப்படின்றத பாத்தீங்கன்னா வரி இல்லாத வருமானம்னா 30,728 கோடி. சரிங்களா? ஒன்றிய அரசிடமிருந்து வந்த உதவிகள், மானியங்கள் அதெல்லாம் எவ்வளவு சார் அப்படின்னா 23,354. மத்திய வரிகள் அப்படின் போது 49,700. சரிங்களா? ஸோ நம்மளுடைய இந்த 3,03,000க்கு ஸ்பிளிட் அப்ஸ் தான் இது எல்லாமே. சரிங்களா? இப்போ அதுல பாத்தீங்கன்னா 75% பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்டேட் ஓன் ரெவென்யூ கான்ஸ்டியூட். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஸ்டேட்ஸ் ஓன் ரெவென்யூ கான்ஸ்டியூட். சரிங்களா? வரி இல்லாது. சரிங்களா? எங்க இருந்தெல்லாம் வரி வந்திருக்கு? வரி மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் டாக்ஸ் தான் 73%. அடுத்தது ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் 12%. அடுத்தது எக்ஸைஸ் 6.3, மோட்டார் வெஹிக்கிள் 5.9. கண்டிப்பா இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வருஷப்படுத்துக்கிட்டோ இல்லை ஏதாவது ஒன்றுத்துலேருந்து எவ்வளோ வந்துச்சு அப்படிலாம் கேட்டால் உங்களால் அதையே ஆன்சர் பண்ண முடியணும். நம்மளுடைய செலவு இந்த வருஷம் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா 4,12,504 கோடி அப்படின்றத நம்ம எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் எவ்வளோ செலவாகும் அப்படின்ட்டு. அது போன வாட்டி 2023-24 எவ்வளவு சதவீதம் அதிகம் அப்படின்னா 11.7% அதிகம் செலவு. ஸோ அந்த செலவை நம்ம எப்படி சார் பிரிக்கணும் அப்படின்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் வருவாய் செலவு மற்றும் மூலதன செலவு, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மற்றும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றத சொல்றோம். இப்போ அந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது எதுக்காக நம்ம செலவு பண்றோம், எதுக்காக சார் செலவு பண்றோம் அப்படின்னா ஏதோ ஒரு கம்பெனி ஏதோ ஒன்று அதெல்லாம் இருக்கு, அதோடைய மெயின்டெனன்ஸ், பில்டிங் இருக்கு, பில்டிங் மெயின்டெனன்ஸ் இருக்கும், என்னென்னோ இருக்கும், அதோடைய ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸுக்காக 15,063 கோடி. சரிங்களா? வட்டி கட்டணும் சார், பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சார் 63,722 கோடி. நல்லா பாருங்க, இது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ மொத்தமா அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் இதுக்கு முன்னாடியே நான் திருப்பி ஒரு பிக்சரை போட்டு காட்டுறேன். ஸோ இது ரெவென்யூ ரிசிப்ட், கேபிட்டல் ரிசிப்ட். எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றத பாத்தீங்கன்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த ரெவென்யூ மொத்தம் வந்து 4,12,500. இது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 4,12,000. இல்ல ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் தான் இப்போ நம்ம பாக்குறோம். ஸோ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இந்த 4 லட்சத்தி சில்லறையில 12,504 ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,48,289 கோடி. அப்படி அந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இந்த எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டா பிரிக்கிறோம். அதுல ஒன்னு இது, இன்னொன்னு கேபிட்டல் மூலதன எக்ஸ்பெண்டிச்சர், அது பின்னாடி வரும். இப்போ இந்த 3,48,000 எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா இது என்னன்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், சப்சிடிஸ் எவ்வளோன்னா 1,46,000, சேலரிஸ் எவ்வளோ சார் அப்படின்னா 84,000 கோடி, பென்ஷன் அண்ட் ரிட்டைர்மெண்ட் எவ்வளோனா 37,000. இதுல எது சார் அதிகபட்சம் அப்படின்றத பாத்தீங்கன்னா அதிகபட்சம் சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட்ஸ். சரிங்களா? அடுத்தது எதுனா இன்ட்ரெஸ்ட், அடுத்தது எதுனா சேலரிஸ், அடுத்தது எதுனா இன்ட்ரெஸ்ட். எங்கேயோ நம்ம வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறோம், சப்சிடிஸ், ஸோ மானியங்கள்லாம் தரோம், அதுதான் இருக்கிறதுலே அதிகம். அப்போ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல எது சார் அதிகம் அப்படின்னு கேள்வி கேட்டா சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? இதை வருஷப்படுத்துங்க, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வருஷப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு சப்சிடிஸ், சேலரிஸ், பென்ஷனு, இன்ட்ரெஸ்ட், ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ்னா உங்களால வருஷப்படுத்த முடியணும். சரிங்களா? அதான் இங்க உங்களுக்கு நம்ம தமிழ்ல கொடுத்துருக்கோம். சரிங்களா? உதவித்தொகை, மானியங்கள் அதுதான் இருக்கிறதுலே அதிகம். சரிங்களா? சம்பளம் தான் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வட்டி செலுத்துதல். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா பென்ஷன், ஓய்வூதியம். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெயின்டெனன்ஸ், ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். சரிங்களா?
ஸோ அடுத்தது என்ன சார் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் செலவை நம்ம எப்படி சார் எக்ஸ்பெண்டிச்சரை ரெண்டாக பிரிச்சிருந்தோம். ஸோ ரெவென்யூ அப்படின்றத சொல்றோம், கேபிட்டல் மூலதனம் அப்படின்றத சொல்றோம். சரிங்களா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றத சொல்றோம். அது எவ்வளவு சார் அப்படின்னா 47,681 கோடி. சரிங்களா, அது போன வருஷத்தோட எவ்வளவு சார் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா 12%. இது எவ்வளவு சார் அதிகரிச்சது? 11%, 11.7% அது இது அதிகரிச்சிருக்கு. சரிங்களா, வருவாய் செலவு வந்து 11.7. சரிங்களா, மூலதன செலவு பார்த்தீங்கன்னா 12.1%. ஸோ மூலதனம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கேபிட்டல் ஒரு வருஷத்துல முடிஞ்சிருது இல்லை. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துல முடிஞ்சிருதான். சரிங்களா, உங்களுடைய வட்டி கொடுக்கறது, இந்த வருஷத்துக்கு என்ன வட்டி அப்படின்றது, இந்த மானியங்கள் இந்த வருஷத்துக்கு என்ன மானியம், சம்பளம் இந்த வருஷத்துக்கு என்ன, பென்ஷன் இந்த வருஷத்துக்கு என்ன அப்படின்னு முடிஞ்சிருது. இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரோட் அண்ட் பிரிட்ஜ், டிரான்ஸ்போர்ட் செக்டர். சரிங்களா, இப்போ ரோட் அண்ட் பிரிட்ஜ், ரோடுக்கு போடுறாங்க, பிரிட்ஜு கட்டுறாங்க, பஸ் வாங்கி விடுறாங்க, நகரத்துக்கு டெவலப்மெண்ட் கொண்டு வராங்க. சரிங்களா, வாட்டர் சப்ளை கொடுக்குறாங்க, வாட்டர் பாடிஸ், எஜுகேஷன், ஹெல்த், ஸ்கூல் கட்டுறாங்க, கட்டடம் கட்டுறாங்க, எல்லாமே உங்களுக்கு இதுக்குள்ள வந்துருது அப்படின்றது தெரிஞ்சுக்கும். அப்போ இது எவ்வளோ சார் அப்படின்னா 47,681 கோடி. போன வருஷத்தோட 12% அதிகம். சரிங்களா, போன வருஷத்தோட 12% அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறான். இது ஒரு பகுதியில் இருக்குதா. இப்போ இதெல்லாம் நம்மளுடைய வரவு எவ்வளோ, செலவு எவ்வளோ அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டெபிசிட் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா, ரெவென்யூ டெபிசிட் எவ்வளோ அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா, அப்போ வருவாய் பற்றாக்குறை அப்படின்றத சொல்றாங்க. அப்போ வருவாய் பற்றாக்குறை என்ன சார்? இப்போ ரீசெண்டாக கேக் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பற்றாக்குறையில மெயினா பாத்தீங்க அப்படின்னா இந்த டான்ஜென்கோ, எலக்ட்ரிசிட்டி போர்டும், டிரான்ஸ்போர்ட்டேஷனும் நமக்கு நிறைய கடன். அப்போ அதனால நமக்கு செலவு நிறைய ஆயிட்டே தான் இருக்கு அப்படின்றத சொல்றோம். அதே மாதிரி இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஏசி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இங்க ஆர்இ அப்படின்னு ஒன்று சொல்றாங்க, இங்க பிஇ அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. ஸோ ஏசினா ஆக்சுவலா என்ன இருந்துச்சு அப்படின்ட்டு 17, 18, 19, 20, 21 இதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. 23, 24 இது எப்ப சார் போட்டிருப்பாங்க இந்த பட்ஜெட்னா? இந்த பிப்ரவரி மார்ச்ல போட்டிருப்பாங்க. இப்போ 24 பிப்ரவரியிலாம் சரிங்களா, அந்த வருஷம் முடிஞ்சிருக்காது. அந்த வருஷம் எப்ப சார் முடியும்? மார்ச் ஏப்ரல்ல தான் முடியுது. சரிங்களா, அப்போ முடிஞ்சிருக்கா, இதுக்கு முன்னாடியே அதை போட்டிருப்பாங்க. அப்போ இது வந்து எக்ஸ்பெக்டேஷன். அப்போ ஆல்மோஸ்ட் முடிய போது அந்த ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அதே அப்படின்றதுக்காக ஆர் போட்டிருக்காங்க. இது என்ன சார்? பின்னா பட்ஜெட் பேஸ்டு. ஸோ இது எல்லாமே ஆக்சுவல் கிடையாது. இது எல்லாமே வந்து ஒரு இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு ஒரு தோராயமா. அப்போ இதுல நமக்கு பற்றாக்குறை, ரெவென்யூ பற்றாக்குறை எவ்வளவு சார் அப்படின்றத பாத்தீங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா 2020, 2021 பயங்கரமா ஏறுது. 21, 22 இதான் வந்து நமக்கு அதிகபட்சமா இருந்துச்சு லாஸ்ட் 10 இயர்ஸ்ல. ஏன் சார்? இந்த வருஷம் கோவிட். சரிங்களா, என்ன பார்க்குறோம்? ரெவென்யூ டெபிசிட் பார்க்குறோம். டெபிசிட்ல 4 பார்த்தோம் இல்லை, ரெவென்யூ வருவாய். சரிங்களா, ரெவென்யூ டெபிசிட் என்ன அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த கவர்மெண்ட் ஏற்ற உடனே முதல் வருஷம் கொஞ்சம் குறைஞ்சது, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படின்றத சொல்கிறாங்க. கேக் இந்த வாட்டி ரிப்போர்ட்டில் மெயினாக கொடுத்துருக்குது நம்மளுடைய அந்த இபியும் நம்மளுடைய அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனும் பயங்கரமாக நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 80-90 பப்ளிக் செக்டார் இருக்குது, அதில் 30 சில்லற வந்து நஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ எவ்வளோ வேல்யூ அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. 49,000 ரெவென்யூ டெபிசிட். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டெபிசிட் எவ்வளோ சார் இருக்கணும் அப்படின்னா 0 இருக்கணும் அப்படின்றதான் எந்த ஆக்ட் படி அப்படின்னா, திருப்பி நான் சொல்றேன், எஃப்ஆர்பிஎம் 2003 போட்ட ஆக்ட் படி. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க, வருவாய் பற்றாக்குறை அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா, அடுத்தது டான்ஜென்கோ மட்டும் எப்படி நஷ்டத்துல போயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா, டான்ஜென்கோன்னா நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி போர்டு மட்டும் பயங்கரமா நஷ்டத்துல போயிட்டு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதுக்கு அடுத்தது என்ன சார்னா நிதி பற்றாக்குறை, ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அது நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 6%, 4% தான் இருக்கணும், 6% வரைக்கும் போகலாம். சரிங்களா, இது எவ்வளோ சார் இருக்கு அப்படின்றத பாருங்க. 2020, 21 4.9 இருந்துச்சு, அப்புறம் 3.5, 3.46, 3.45, 3.44 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது ஃபிஸ்கல் டெபிசிட். 3.46, 3.45, 3.46. ஸோ 23, 24 4.5, இங்க வந்து 4 இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 3.44 இருக்கும், இது 3.45, இது 3.46. எல்லா வருஷத்தோட ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளவு தமிழ்நாட்டுக்குன்னு கேட்டா உங்களால ஆன்சர் பண்ண முடிஞ்சா இந்த 2020 ஞாபகம் வச்சுக்கோங்க. 4.91 இருக்கிறதுலே அதிகமா அப்பதான் கோவிட் டைம்ல இருந்துச்சு, அதிகமா அப்பதான் இருந்துச்சு. அது ஃபிஸ்கல்
டெபிசிட். ஸோ வருமானம், அரசுடைய மொத்த வருமானம் எவ்வளவு, அரசுடைய வருவாய் வருமானம் எவ்வளவு, மூலதன வருமானம் எவ்வளவு, என்ன செலவு இருக்கு, எந்த துறைக்கு அதிகமாக செலவு பண்ணும், அதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ அது கூடயே என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ரூபாய் நான் அரசுக்கு வந்துச்சு அப்படின்னா எந்த இடத்துலேருந்து வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்டேட்டுடைய ஓன் டாக்ஸ் ரெவென்யூ, ஸோ மாநில அரசுடைய சொந்த வரி வருவாய் நம்ம பார்த்தோம். இந்த வரி வருவாயிலேயே பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் டாக்ஸ்லேருந்து எவ்வளோ வந்துச்சு, பத்திரப்பதிவு டிபார்ட்மெண்ட்லேருந்து எவ்வளோ வந்துச்சு, ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேயே எவ்வளோ வந்துச்சு, அதர்ஸ்லேருந்து அதெல்லாம் பார்த்தோம். இப்போ மொத்த வருவாய் எவ்வளோ சார் அப்படின்னா 43.4%. நம்மளுடைய ஓன் வருமானத்துல டாக்ஸ் சூடிலேருந்து வந்தது அப்படின்னா 43.4. சரிங்களா. ஸ்டேட்ஸ் ஓன் நான் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 6.8. சாரி சரிங்களா, 6.8. மத்திய அரசாங்கத்துடைய ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸ் ஷேர் 11.1. சரிங்களா. அவங்களுடைய மானியங்கள் உதவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.2. நம்மளுடைய லோன்ஸு, கேபிட்டல் லோன்ஸு, கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் வந்து 1.1, கடன் வந்து 32.4. ஸோ இதை வருஷப்படுத்துங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரணும். ஸோ முதல் எது சார் அப்படின்னா மாநிலத்துடைய சொந்த வரி வருவாய், அதுதான் முதல்ல. ரெண்டாவது எது சார்னா பொது கடன், நம்ம வாங்கின கடன் தான் 32. சரிங்களா. அதுக்கு அடுத்தது எது சார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசுடைய வரிகள் பங்கு தான் 11.1%. அப்புறம் நான் டாக்ஸ் ரெவென்யூ அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. சரிங்களா. அது எவ்வளோ அப்படின்றத பார்த்தீங்கன்னா 6.8. சரிங்களா. இந்த மாதிரி வருஷப்படுத்துங்கன்னா நம்மளால அதைய வருஷப்படுத்த முடியும். இதே நமக்கு ரூபாய் எங்கேருந்து வந்துச்சுன்னு, நம்ம ரூபாய் எப்படி சார் செலவு பண்றோம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஸோ கடன் கொடுக்கறது 9.1, சேலரி 18, பென்ஷன்ஸ் 8, லோன்ஸ் அடைக்கிறது 3.6, சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட்ஸ் இதுதான் அதிகம் 32.4. நம்ம கொடுக்கக்கூடிய மானியங்கள் அதெல்லாம், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 14, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 10. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை வருஷப்படுத்துங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும், எது அதிகபட்சம் அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ 2024-25 வரவு செலவு திட்டத்துடைய முக்கிய துறைகள், எந்தெந்த துறைகளுக்கு முக்கியமாக நம்ம எவ்வளவு கொடுத்துருக்கோம் அப்படின்றது. ஸோ அர்பன் டெவலப்மெண்ட், ஸோ நகர வளர்ச்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 41,700. ஸோ இது வந்து ஒரு அதிகமான ஒரு செலவாக இருக்குது. அதை விட அதிகமாக எது சார் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா கல்வி. அதுக்கு எவ்வளோ சார்னா 52,254. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு 52,254 அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா. அப்புறம் எரிசக்திக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம், ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்றத, நெடுஞ்சாலை ஹைவேஸ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஊரக வளர்ச்சிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இந்த வேல்யூஸ் எல்லாம் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளுடைய பட்ஜெட்டுடைய ஹைலைட்ஸ் தான் இது எல்லாமே. அடுத்தது முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் எழுதலாம். அந்த ப்ராஜெக்ட்ஸ் உடைய பேரை மட்டும் நான் சொல்கிறேன், இல்லை உங்களுக்கு கிளியராக தெரியல அப்படின்னாலும் நான் பேரை மட்டும் சொல்கிறேன். இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம பின்னாடி ஒவ்வொரு இதுலேயும் நம்ம பார்ப்போம். அதனால் நீங்கள் இதை பற்றி கவலையப்பட வேணாம். பின்னாடி நம்ம இந்த உண்மையிலேயே இதெல்லாம் பார்த்துருவோம். சரிங்களா. ஸோ தமிழ் புதல்வன் அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 300 சில்லற கோடியை ஒதுக்கியிருக்காங்க. யாருக்கு சார் அப்படின்னா அரசு பள்ளியில் 6வதுலேருந்து 12வது படித்த ஆண் பிள்ளைங்களுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு காலேஜ் போகும்போது மாதம் 1000 ரூபாய், அவங்களுக்கு டெக்னிக்கல் வேலை ஏதாவது ஒன்று செய்யறதுக்கு அதுக்கெல்லாம் பொருளாக வாங்குறதுக்கு இந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. தமிழ் புதல்வன், புதுமை பெண் மாதிரி இது ஒரு சூப்பரான ஒரு திட்டம். கலைஞர் கனவு இல்லம் அப்படின்ட்டு ஒரு திட்டம், கலைஞருடைய கனவு இல்லம். அப்போ இது யாருக்கு சார் அப்படின்னா இப்போ வீடு கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். இது வந்து போன வாட்டி இந்த குரூப் 2, குரூப் 1 ஏதோ ஒரு எக்ஸாம்லேயே இந்த கேள்வியை கேட்டுட்டாங்க. ஐடி பார்க் இன் கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூரில் ஒரு ஐடி பார்க் கட்டிட்டாங்க. ஸோ அதை சொல்லியிருந்தாங்க, ஆரம்பிச்சாச்சு, கட்டினே இருக்கிறாங்க. சரிங்களா. ஐடி பார்க் இன் கோயம்புத்தூர் 1. சரிங்களா. வட சென்னை வளர்ச்சி திட்டம். ஸோ நார்த் சென்னையில் ரொம்ப வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு வளர்ச்சி திட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா. டெக்ஸ்டைல் பார்க்ஸ் இன் விருதுநகர் அண்டு சேலம். ஸோ இதையும் வந்து நம்ம வந்து போன கிளாஸில் வந்து கடைசியாக நம்ம பார்த்தோம் என்னென்ன பார்க்ஸ் எல்லாம். அது கூடிய டெக்ஸ்டைல் பார்க் இன் விருதுநகர், அடையாரை வந்து திருப்பி வந்து சரி செய்கிறாங்க, சீரமைக்கிறாங்க. சரிங்களா. வாட்டர் சப்ளை சிஸ்டம் திண்டுக்கல், நாமக்கல், பெரம்பலூருக்கு கொண்டு வராங்க. தோல்குடி, ஸோ நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் திங்ஸ் எல்லாத்தையும் சரி செய்யறதுக்காக எவ்வளோ சார்னா 1000 கோடி ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஸ்மார்ட் கிளாஸஸ்லாம் கொண்டு வரதுக்காக இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா பேராசிரியர் அன்பரசனுடைய ஒரு திட்டம் அதெல்லாம் வந்திருக்கும். அந்த மாதிரி இது ஒரு ஹைடெக் ஸ்மார்ட் கிளாஸஸ் கொண்டு வராங்க. சரிங்களா. பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து
நமக்கு வந்து இந்த கோயம்பேடு பக்கத்தில் ஒரு சிஎம்பிடி அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தாம்பரம் தாண்டி சென்னைக்கு அவுட்டரில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ மாடர்னைஸ் அந்த பிராட்வே பஸ் ஸ்டாண்டை சரி செய்கிறாங்க, சீரமைக்கிறாங்க 823 கோடிக்கு. இதெல்லாம் இப்போ வந்திருக்க ஸ்கீம்ஸ். இந்த பஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பேரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, என்ன முக்கியமான ஆப்ஜெக்டிவ் தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ அமௌண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் என்ன சரிங்களா, பில்டிங் ஆப்போசிட்டில் இருக்கிறதுலாம் ஏதோ மறுசீரமைப்பு பண்ணுறாங்க. சரிங்களா? லேக்ஸு டேங்க்ஸு பஞ்சாயத்து யூனியனில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஏரிகள்லாம் சரி செய்கிறாங்க, ரீஸ்டோரேஷன் பண்ணுறாங்க. சரிங்களா? டெவலப்பிங் மேஜர் பீச்சஸ் டு obtain ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேட். அப்போ ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று, நீலக்கொடி கடற்கரை சான்றிதழ் அப்படின்னு ஒன்று வாங்குறாங்க. இப்போ அப்படின்னா என்ன சார், அங்கே ஏதாவது ஒரு சின்ன ஒரு மீன் பிடிக்கிற தளம் வைக்கிறாங்க, இல்லை அங்கே போய் ஒரு குப்பைகள் கொட்டுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அதெல்லாம் சரி பண்ணி அதை வந்து இயற்கையாக சிறப்பாக இருக்கிறதுக்காக அதுக்கான ஒரு அமைப்பு, அதுக்கு 250 கோடி செலவு பண்ணுறாங்க. சரிங்களா? ஹேண்ட்லூம் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அதுமாதிரி பல விஷயங்கள்லாம் தமிழக அரசு செஞ்சுட்டு இருக்குது. இதெல்லாம் பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஹைடெக் ஃபிலிம் சிட்டி இன் பூந்தமல்லி, இது ஒரு முக்கியமானது. எங்கே சார் வருது ஹைடெக் ஃபிலிம் சிட்டி? தமிழ்நாடு அரசு 500 கோடி ஒதுக்கியிருக்கு. எந்த ஊரில் வருது? சென்னை, கோடம்பாக்கம், திருச்சி அப்படின்னு சொல்லி பூந்தமல்லின்னு கொடுத்தா உங்களால் ஆன்சர் பண்ண முடியணும். சரிங்களா? கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஓவர் ஹெட் டேங்க், சரிங்களா சரிங்களா, அந்த டேங்க்ஸ் எல்லாத்தையும் சரி செய்கிறாங்க, திருப்பி சரி பண்ணி பண்ணுறாங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸ்லாம் கொண்டு வராங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ ஆர்டிஷியன் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம், புதிய கைவினை தொழில்கள்லாம் அதெல்லாம் கொண்டு வரதுக்கு. சரிங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஐலாண்ட் கிரவுண்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், கீழடியில் ஓப்பன் ஏர் மியூசியம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க 17 கோடிக்கு. சரிங்களா? 1000 வருஷத்துக்கு பழமையான ஹெரிட்டேஜ் டெம்பிள்ஸ் எல்லாம் வந்து புதுப்பிக்கிறாங்க. அதுக்கு ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. சரிங்களா? 2012 ஹெரிட்டேஜ்க்குன்ட்டு ஒரு ஆக்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க. நெட்டில் சர்ச் பண்ணுங்க. அதை வந்து இப்போ போன வருஷம் கோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. அதன் அடிப்படையில் அதையெல்லாம் சரி செஞ்சுருக்காங்க. இதில் ஒரு அமைப்பில் ஒரு மெம்பர் வந்து ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 நாள், ஒரு வாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நியூஸஸ் இதெல்லாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து ஒரு கொஸ்டின் கூட கேட்கலாம். இல்லை ஒரு மெம்பர் வந்து ஹெச்ஆர்சிலேருந்து ஒரு மெம்பர் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பழைய கோவில்கள், 1000 வருஷத்துக்கு பழமையான கோவில்கள்லாம் நம்ம பாதுகாத்து பராமரித்து வச்சிருக்கணும் அப்படின்றதுலாம் கொண்டு வந்தது. சரிங்களா? கனித்தமிழ் அட்வான்ஸ்மெண்ட் 5 கோடி சரிங்களா கொடுக்குறாங்க. சரிங்களா? ஆர்டிசம் சீஃப் மினிஸ்டர்ஸ் தாய்மானவர் திட்டம் அப்படின்றத சொல்கிறாங்க. இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்றது ஏற்கனவே உங்களுக்கு கேட்டேன். உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக இது சரிங்களா, என்ன இது அப்படின்றதெல்லாம் பார்த்து சொல்லுங்கள் ஆன்சர். சரிங்களா? முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கிராண்ட் லைப்ரரி அண்ட் ஸ்கூல் கோயம்புத்தூர்ல ஒன்று கொண்டு வராங்க. சரிங்களா? ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க் ஒன்று கொண்டு வராங்க. ஸ்பேஸ்க்கான பார்க்கு, அது எங்கே சார்னா தூத்துக்குடி. இந்த ஊரெல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படிலாம் கேள்வி கேட்கறது டிஎன்பிசிக்கு பிடிக்கும். பட்ஜெட்டில் சொன்னது தான் இது. சரிங்களா? போன கிளாஸில் கூட கடைசியில் நான் அதையெல்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பிளக் அண்ட் பிளே ஃபெசிலிட்டிஸ் இன் கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி அண்ட் திருவள்ளூர் அப்படின்ற 3 டிஸ்ட்ரிக்ட்ல பிளக் அண்ட் பிளே அப்படின்றத கொண்டு வராங்க. புதுசானது ஒன்று. ஸோ பேர்லாம் கண்டிப்பாக கேட்பீங்க. அப்புறம் தமிழ்நாடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன் அப்படின்றது இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒரு 3000 புதிய பஸ் வாங்கி விட்டுருக்காங்க. சரிங்களா? அதுக்கான வாங்கி விடுறதுக்கான திட்டம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜர் ஏற்கனவே போயிட்டு இருக்கக்கூடிய சில ஸ்கீம்ஸ் எல்லாம். சரிங்களா? ஸோ என்ன சார்னா டான்ஜென்ட் கோ, மகளிர் உரிமை தொகை, அதுக்கு 13,720 கோடி, பென்ஷன் கொடுக்கறதுக்காக 5,426 கோடி, மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் ஃபேஸ் 2 ஸோ 12,000 கோடி. இதே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மத்திய அரசாங்கம் ஒரு 63,000 கோடி ஒதுக்கி இருக்கு மெட்ரோவுடைய ஃபேஸ் 2க்கு. ஜல்ஜீவன் மிஷன், எல்லாருக்குமே டேப் தண்ணி, கிராமப்புறத்தில் இருக்கவங்க எல்லா இடத்துக்குமே டேப் தண்ணி அப்படின்றது தான் ஜல்ஜீவன் மிஷன் அப்படின்றது. பிடிஎஸ்க்கு ஒரு 10,000 கோடி இது பண்ணியிருக்காங்க. கடன் எல்லாம் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எம்ஜி நரேகா ஸ்கீம்ஸ்க்கு 3,300 கோடி தமிழ்நாடு அரசுலேருந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சமக்ரஹ சிக்ஷாக்கு 3,200, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷியஸ் மீல் ஸ்கீம்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு 5,800 கோடி, நேஷனல் ஹெல்த் மிஷனுக்கு 2,000, கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், இந்த திட்டத்தையும் நல்லா நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ்க்கு 1,400 கோடி. இதெல்லாம் பழைய ஸ்கீம்ஸ். அதுக்கு இந்த வருஷம் எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா மத்திய அரசாங்கத்துடைய திட்டம், அவங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷன். சரிங்களா? முதல்வரின் கிராமம் சாலைகள் மேம்பாட்டு திட்டம், பிரதான் மந்திரி மந்திரி ஹவுசிங் ஸ்கீம், அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, நகரத்துக்கு ஒன்று கிராமத்துக்கு ஒன்று. சரிங்களா? சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், இது புது ஸ்கீம். சரிங்களா? 600 கோடி. புதுசுனா என்ன, ஒரு 2022 ஆரம்பிச்சது. சரிங்களா?
அனைத்து கிராமம் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், இது செகண்ட் ஃபேஸ். ஏற்கனவே ஒரு தடவை வந்தது. ரெண்டாவது ஃபேஸ் இப்போ ரீசெண்டாக ஆரம்பிச்சிருக்காங்க. கலைஞர் ஆல் வில்லேஜ் இன்டகிரேட்டட் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் ஸ்கீம், இதுவும் வந்து ஒரு சூப்பரான ஸ்கீம். நிறைய பாலிசி நோட்ஸ்லாம் இதை பற்றியெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். பல ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் ஒரு சிங்கார சென்னை 2.0, அதுக்கு ஒரு 500 கோடி. புதுமை பெண் திட்டம் 370 கோடி. சரிங்களா? இன்னுயிர் காப்பும் நம்மை காக்கும் 48, 125 கோடி. நான் முதல்வன் 150 கோடி. இந்த மாதிரி திட்டம் எல்லாம் பழைய ஸ்கீம்ஸை திருப்பி இப்போ வந்து அப்படியே அதையே அப்டேட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ தொழில், இப்போ எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு தொழில்துறை ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்றதுக்கெல்லாம் வந்து அண்ணல் அம்பேத்கருக்குன்னு பேரில் ஒரு ஸ்கீம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? இல்லம் தேடி கல்வி, அந்த ஸ்கீமுக்கு ஒரு 100 கோடி. இந்த மாதிரி சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், அது இதுன்ட்டு நிறைய ஸ்கீம்ஸ்க்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பழைய ஸ்கீம்ஸ்க்கு இந்த வாட்டி கொடுத்துருக்கிற அமௌண்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலனாலும் புதிய ஸ்கீம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த எல்லா ஸ்கீம்ஸுமே வந்து பின்னாடி சமூக பிரச்சனை அப்படின்றதும் அது அரசு எப்படி கையாண்டிருக்கு அப்படின்றதுல நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த ஸ்கீமே விட்டுறாது. இந்த எல்லா ஸ்கீமே என்ன பண்ணியிருக்காங்க, எப்போ ஆரம்பிச்சது, எந்த டிபார்ட்மெண்ட் பண்ணுது, எல்லாமே நம்ம பார்க்க தான் போகிறோம். இதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய இந்த வருஷம் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டு. அதை தான் நம்ம எடுத்து பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ஸில் போடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன், எப்படியெல்லாம் என்னால் முடியுமோ. ஸோ இதுதான் பேசிக்காக நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டாபிக், அந்த தமிழ்நாடு அப்படின்ற ஒரு டாப்பிக்கை நம்ம முடிச்சுக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து அக்ரிகல்ச்சரல் அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது எஜுகேஷனு, அது இதுன்னு ஒரு இதுவாக பார்ப்போம். ஆனால் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. நான் எதெல்லாம் அட்ரஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.